மானமரும் செங்கை மதில் வண்ணை வாழ் மன்ன போனவினை தானே பொருந்துமோ யான் அதனில் ஆவனோ ஆக்காய் அமலனாம் இன்னருள்தான் தேவனே யாதுக்கோ தேர். வினையை பற்றிய ஒரு ஆராய்ச்சியை அந்த பாட்டு நமக்கு கேள்வியாக தந்திருக்கிறது. போன ஜென்மத்தில் நாம் செய்த வினை இந்த ஜென்மத்தில் நமக்கு வருகிறது. அந்த வினை தானாகவே வருமா? யான் அதனில் ஆவனோன்னு கேட்கிறார். நான் இந்த வினைகளை அறிந்து கூடுவேனா? இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா நீங்க தான் அந்த வினையை என்னோடு கூட்டி முடிக்க வேண்டும். உங்களுடைய அருள் எதற்காகத்தான் இருக்கிறது? வினையை என்னை அனுபவிக்க செய்யறதுக்காக இருக்கிறதா என்ற சந்தேகம்தான் அவருக்கு அந்த இடத்துல கேள்வியாகும். கண்மமும் அனாதிதான், ஆன்மாவும் அனாதிதான், சிவமும் அனாதி. இந்த உயிர் தான் செய்த அந்த வினையை இறைவன் கூட்டி முடிக்கிறான். இதுதான் நம்ம சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் விளக்கப்பட வேண்டும் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டார் அவர். வினை தானே என்னை பொருந்துமா அல்லது நான் அந்த வினையை அறிந்து கூடுவேனோ? இந்த ரெண்டும் இல்லைன்னா நீங்க எதுக்காகத்தான் இருக்கீங்க? நான் இந்த வினையை கூட்டுவிப்பதற்காகத்தான் இருக்கிறேன். உயிர்கள் தாம் செய்த வினைகளை அறிந்து பக்குவ காலத்தில் இந்த வினைகளை அனுபவிப்பதற்காக இறைவன் சில ஏற்பாடுகளை செய்கிறான். நாம் செய்த வினைகள் புத்தி தத்துவத்தில் கடந்து ஒடுங்கி மீள வரும்பொழுது இந்த புத்தி தத்துவத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. வினைகளை வரையறைப்படுத்தி எந்த காலத்தில் எந்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்பதை செய்வது நியதி என்கிற தத்துவம். இந்த ரெண்டும் இருக்கிறதுனால தான் இறைவன் இந்த வேலையெல்லாம் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. தத்துவங்களின் மூலமாக இந்த காரியங்கள் நடக்கிறது. இந்த காலத்திலே இவன் இந்த வினையை இவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பது நீதி தத்துவத்தினாலே வரையறுக்கப்பட்டு விடுகிறது. அதுதான் நம்ம தூள தத்துவங்களாக இருக்கின்ற ஆன்ம தத்துவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சூட்சமம். அந்த சூட்சமத்தில் காலம் நியதி ரெண்டும் இருக்கும். என்ன நியதிக்கு காலம் அவசியம். எந்த காலத்திலே இந்த வினையை அனுபவிக்க வேண்டும்? வினையை பற்றிய விஷயங்கள் நிறைய உண்டு. அதை பற்றி எல்லா விதமான சந்தேகங்களும் இதில் அலசி ஆராயப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பிற சித்தாந்தங்களிலே அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணலை. வினையை அனுபவிக்கிறோம் அப்படின்ற அளவு தான் வருமே தவிர, இதுலேயும் இன்னொரு சந்தேகம் கூட ஒரு இடத்துல கேட்டிருக்கிறார். நான் வினையை அனுபவிக்கிற பொழுது சில தீவினைகளுக்கு தண்டனை தருகிற பொழுது யமவாதனை ஒன்று நிகழ்கிறது. பிறவி துன்பம் என்று ஒன்றும் வருகிறது. தீய வினைகளை அடுத்த பிறவி பிறந்து அதில் அனுபவிக்கணும். இப்போ அதில் தான் அனுபவிக்கிறோமே. அதுக்கு பிறகு யமவாதனை என்பது ஒன்று. இதற்காக நீங்க வினையை கூட்டி முடிக்கிறீர்கள். அறிந்த வினையினுடைய இன்ப துன்பங்களை என்னை அனுபவிக்கும்படியாக செய்கிறீர்கள். ஒன்று நீங்க இருங்க, இல்லைன்னா யமனை விடுங்க. ரெண்டு பேர் எதுக்காக இதற்கு? அதாவது சில வினைகளினுடைய பயனை சொர்க்கத்தில் போய் அனுபவிக்கிறோம், இன்பத்தை. இந்த மண்ணுலகத்திலேயே திரும்ப பிறந்து நாம் செய்த நல்வினைகளின் பயனை அனுபவிப்பது உண்டு. எல்லாம் அவருடைய நல்ல வினப்பா.
அதனால்தான் இந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது. இல்லை போன ஜென்மத்தில் செய்து நல்ல வினை, அதனால்தான் அவர் வசதியாக இருக்காது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ என்ன, அந்த நல்வினையினுடைய இன்பத்தை இந்த உலகத்திலேயே பிறந்து அனுபவிக்க முடியும். ஆனால் சில நல்வினைகளுடைய பயனை சொர்க்கத்தில் போய் அனுபவிக்கிறோம். ரெண்டும் இருக்கிற மாதிரி தான். சில வினைகளுக்கு யமவாதனை இருக்கிறது, சில வினைகளை நாமே பிறந்து அனுபவிக்கிறோம். ஒரு குற்றத்துக்கு ரெண்டு இடத்துல தண்டனை இல்லை. இதைத்தான் அவர் இதில் விளக்கிறார். ஒரு தவறு செய்தால் அது அரசாங்கம் தண்டனை அதுக்கு கொடுத்ததுன்னு சொன்னால் அதோடு அது முடிஞ்சு போச்சு. அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு போய் கீழ்கோர்ட்லேருந்து மேல்கோர்ட்லேயும் ஒரு தண்டனையை கொடுக்க முடியாது. அப்பீல் பண்ணி அந்த குற்றத்துக்கு தண்டனை இல்லைன்னு செய்து கொள்றதுக்கு வேணால் மேல்கோர்ட்டுக்கு போகலாமே தவிர தண்டனையே திரும்ப கொடுக்கறதுக்கு அவர் 5 வருஷம் கொடுத்தாலும் நான் 5 வருஷம் கொடுக்குறேன்னு அவங்க கொடுக்க முடியாது. அதுபோலத்தான் இப்போ இதுலேயே இவர் சொன்னது யமனை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுறார். யமவாதனையும் இருக்கிறது, தாங்களும் என்னை வினையை அனுபவிக்க செய்கிறீர்கள், 2 பேர் இதுக்காக தான் கேட்டார். ஆனால் அதை விட இன்னொன்றும் இருக்கிறது, அரச தண்டனையும் இருக்கிறது. நாம் செய்த வினை அரசு தண்டனைக்கு உட்படுகிற பொழுது அரசனும் தண்டிக்கிறான். அப்போ அந்த வினைக்குரிய பலனை அனுபவிக்கிறாங்க இல்லையா, இவனை செய்தவன் அந்த வினைக்குரிய பலனை அனுபவிக்கிறான். அப்போ அரசன் செய்கிறானே, அப்புறம் யமன் ஒருத்தன் செய்கிறான், அப்புறம் இறைவனே நீயும் ஒரு பிறவியை கொடுத்து என்னை அதில் துன்பத்தை அனுபவிக்க செய்கிறாயே என்ற கேள்வி இல்லை. ஏதாவது ஒரு வினையை ஒரு இடத்துல அனுபவிச்சாச்சுன்னா இன்னொரு இடத்துல அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வினைக்குரிய வழக்கம். அரசன் நமக்கு தண்டனை கொடுத்துட்றான்னு சொன்னால் அதுக்கு திரும்பவும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறவியில் அந்த வினையை அனுபவிக்க வேண்டாம். அதனால தான் இப்போ என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை இப்போவே கொடுத்துருங்க, இப்போவே அனுபவித்து முடிச்சுடுறது. 2 இடங்களில் அந்த தண்டனை இல்லை. ஏன் அப்படின்னு கேள்வி. அரசன் எதுக்கு தண்டனை கொடுக்க முடியும்? வினை என்பது எப்படி செய்யப்படுகிறது? இதுக்கு முன்பாட்டில் நாம் படிச்சிருக்கோம், அந்த வினையை பற்றி சொல்லியிருக்காரு. மனம் வாக்கு காயம் 3ஆலும் வினைகள் ஈட்டப்படுகின்றன. அது நல்ல வினையோ தீய வினையோ, இந்த 3ஆல் தான் நமக்கு அந்த வினைகள் வருகிறது. 3 செம்மையாக இருந்துருச்சுன்னா வம்பு வராது. மனத்தால் செய்யும் நல்வினை தீவினைகள், வாக்கால் செய்யும் நல்வினை தீவினைகள், உடம்பால் செய்யும் நல்வினை தீவினைகள். இதில் வாக்கால் செய்கின்ற தீவினைகளுக்கும் உடம்பால் செய்கின்ற தீவினைகளுக்கும் அரச தண்டனை கொடுக்க முடியும். சில சமயங்களில் அதில் கூட அரசு தண்டனைக்கு நடுவி போய்விடுவது உண்டு. கண்டுபிடிச்சாதானே. கொள்ளையடிக்கிறான், கொலை செய்கிறான், ஆனால் ஆப்பிடலை. போலீஸ் பிடிச்சாதான் அவனுக்கு தண்டனையை கொடுக்க முடியும். தடயம் கிடைக்கல எதுவும், அதனால கண்டுபிடிக்க முடியல ஆளுன்னா அவன் எடுத்துக்கொண்டு போனதை வச்சு அனுபவிச்சுட்டு கிடப்பானே தவிர அவன் தீவினையின் பயனை அனுபவிக்க மாட்டான். அப்போ இதுக்கு அரசு தண்டனை கிடைக்காது. அரசு தண்டனை கிடைக்காத பொழுது அது என்ன செய்கிறார்? உன்னை யமவாதனையினாலே தண்டனை கொடுக்கணும். அவனும் அதை வேண்டாம்னு விட்டால் நீ பிறந்து அனுபவிச்சு தான். ஒரு சமயம்தான் ஒரு தண்டனைக்கு. இது மனோவாக்கு காயங்களிலே வாக்காலும் உடம்பாலும் செய்யப்படுகின்ற வினைகளுக்கு பிரத்யட்சமான தண்டனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மனத்தால் செய்கின்ற வினைகளுக்கு யார் கண்டுபிடிச்சதுக்கு தண்டனை கொடுப்பாங்க? அந்த மாதிரி தண்டனையை இறைவன் ஒருவன் தான் அறிய முடியும். அதுக்கு நீங்கள் மனசாட்சின்னு சொல்லுவீங்க. மனத்தால் செய்யப்படுகின்ற நன்மை தீமைகளுக்கு இறைவன் தண்டனையை கொடுக்குறான், அதை பிறவி எடுத்து அனுபவிக்கும்படியாக. இதைத்தான் இங்கே சொல்றார். இது நூல்களில்
மற்ற இடங்களில் வினை தானே கூடும் என்று சொல்லுவார்கள், வினையை உயிர் தேடிக்கொள்ளும் என்று சொல்லுவார்கள். வினையை நாம் போய் தேடிக்கொள்றதா இருந்தா நாம் ஏன் கஷ்டமான வினைகளை எல்லாம் இப்போ எடுத்து அனுபவிக்கிறதாக வரும்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தானே சொல்லணும். உலகத்தில் இன்ப துன்பங்கள் கலந்து வருகின்றன. அதை பார்த்தால் இந்த உயிர் தானே இந்த வினையை தேடி எடுத்துக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. யாரோ இதுக்கு இந்த வினையை அனுபவிக்கும்படியாக செய்திருக்கிறார்களே தவிர இதுவா போய் எடுத்துக்கொண்டு வந்தால் கடுமையான துன்பம் தரக்கூடிய வினைகளை இது விடாது. அதனால உயிர்கள் தாமே வினையை தேடிக்கொள்வதில்லை. அதனால்தான் தொல்காப்பியத்தில் பால்வரை தெய்வம் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். பால்வரை தெய்வம் என்றால் நன்மையையும் தீமையையும் வரையறுத்து கொடுக்கின்ற தெய்வம். இது சைவ சித்தாந்தத்தில் தான் இருக்கிறது. செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் துய்ப்பான், இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. புராணத்தில் சாக்கிய நாயனார் புராணத்தில் அதை சொல்லுகிறார். சாக்கியர் பௌத்த மதத்திலிருந்து ஏன் சைவ சமயத்தை உயர்வாக கருதி சிவ வழிபாட்டை மேற்கொண்டார் என்பதற்கு காரணம் சொல்ல வருகிற பொழுது, சைவ நெறியினுடைய ஏற்றத்தை சொல்லுகிற பொழுது இந்த கர்ம ஆராய்ச்சியை தான் பண்றார். செய்வினையும் செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பான். செய்வான் ஒரு வினையை செய்துவிட்டால் அதனால் வருகின்ற பயனை அந்த வினை செய்தவனுக்கு சேர்ப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இறைவன். வினை தொல்காப்பியத்தில் பால்வரை தெய்வம்னு சொல்றார். பால் நற்பாலாகவும் இருக்கலாம், தீப்பாலாகவும் இருக்கலாம். பால் என்பது வினை, அந்த நல்ல வினையாகவும் இருக்கலாம், தீய வினையாகவும் இருக்கலாம். அந்த தீய வினையும் நல்ல வினையும் இந்த காலத்திலே இந்த நேரத்திலே இந்த பிறவியிலே இவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்று வரையறுக்கின்ற தெய்வம் என்று ஒன்றை சொல்லுகிறார். வினை ஒன்று இருக்கிறது, அந்த வினையை வரையறுக்கிற தெய்வம் ஒன்று இருக்கிறது என்றார். காலம் உலகம் உயிரே உடம்பே பால்வரை தெய்வம் வினையே பூதம் ஞாயிறு திங்கள் சொல்லென வரும் ஆவியறிந்தோடு பிறவும் என்ன ஆவையின் வரும் கிளவியெல்லாம் பால் பிரிந்திசையா உயர்கள் மேன என்பது தொல்காப்பிய சூத்திரம். அதில் பாருங்க, பால்வரை தெய்வம் வினையே, வினை என்று ஒன்றை சொல்லுகிறார், பால்வரை தெய்வம் என்று ஒன்றை சொல்லுகிறார். அப்போ வினையை கூட்டுகின்ற ஒருவர் உண்டு, அது ஒரு தெய்வம் இருக்கிறது. இப்போ நியதி தத்துவமானது எப்படி வினையை கூட்டுகிறதோ அந்த நியதி தத்துவம் போல ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை தொல்காப்பியர் சொல்லுகிறதிலிருந்து அவர் சைவ சித்தாந்தி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே சைவ சித்தாந்த கருத்து தெளிவாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த இயல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. இது சைவத்தில் தான் இருக்கிறதே தவிர மற்ற சமயங்களிலே இது இல்லை. ஆகையினால அவர் சொல்றது பால்வரை தெய்வம் வினை என்று ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து சொல்லும் பொழுது வினையை வரையறுக்கின்ற தெய்வம் ஒன்று இருக்கிறது என்பதை சொல்லுகிற பொழுது அது சைவத்துக்கு ஒத்து வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார். அதனால ஒரு இடத்துல ஒரு வினைக்குரிய பயனை அனுபவித்து விட்டால் அதுக்கு பிறகு அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இது கடித்தப்படும். அடுத்த பாடல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆச்சாரியின் மூலமாக உயிருக்கு தீட்சை செய்யப்படுகிறது. தீட்சையிலே கர்மச்சேதம் பண்ணப்படுகிறது. அத்தீட்சையிலேயே பழைய கர்மங்களை எல்லாம் ஆச்சாரியர் தம்முடைய நோக்கினாலே தீர்த்து விடுகிறார். எப்பொழுதும் தன்னை சிவபரமாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே ஆகாமியம் ஏறுவதற்கு எனக்கு வழி இல்லை. அப்ப சஞ்சிதம் ஆச்சாரியருடைய பார்வையினாலே அழிக்கப்பட்டு விட்டது. ஏன் சஞ்சிதத்தை அவர் அழிக்கிறாரு? அது எல்லாம் அப்படி அவனுக்கு கிஃப்டா கொடுக்கிறாரா? நான் இல்லை.
ஏதோ தன்னிடத்தில் மாணவகனாக இருக்கிறவனுக்கு சஞ்சித வினைகளை எல்லாம் பழைய வினைகளை எல்லாம் ஒழித்து அவனுக்கு நல்லது பண்றார் ஆசிரியர்னு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அவன் வினைச்சமம் அடைந்து விட்டவன். நல்லதை அனுபவித்தாலும் கெட்டதை அனுபவித்தாலும் தன்னுடையதல்ல என்பதும் எல்லாம் இறைவன் தருகின்றான் என்பதையும் உணர்ந்து கொண்டு ரெண்டையும் சமமாக அவன் அனுபவிக்க ஆய்விட்டான். விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த வினைகளை அனுபவிக்கிறான். அதை பார்த்த உட்பாடுதான் அதைத்தான் இருவினையொப்பு மலபறிவாகும் என்று நாம் சொல்றோம். ஆணவ மலம் என்பது முனைப்பாய் இருக்குமானால் அப்பொழுது என்ன ஆகும்? வினையை அனுபவிக்கிற பொழுது நான் என்கின்ற உணர்ச்சி வரும். ஆனால் ஞானிக்கு அந்த நான் என்கிற உணர்ச்சி வராது. எல்லாம் அவனுடைய செயல். என்னை இயக்குகின்றது அந்த தனி முதல் பொருள். அதன் வழியிலே நான் இயங்குகின்றேன் என்பதுதான் ஞானியினுடைய கருத்தாக இருக்கும். இந்த கருத்துக்கு ஒருவன் வந்துள்ள உட்பாடு அவன் எந்த வினையை அனுபவித்தாலும் அந்த வினையில விருப்பு வெறுப்பு காட்ட மாட்டான். விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையில் இருக்கிறவனுக்கு எத்தனை வினையை கொடுத்தாலும் ஒரு விதமான பலனும் விளையப் போவதில்லை. அது களர் நிலத்திலே மேட்டு நிலத்திலே விதைத்த விதையைப் போல விளைக்காது. அதனாலே ஆச்சாரியன் என்ன பண்ணுகிறான்? இவனுக்கு பழைய வினைகள் இனிமேல் கிடையாது, அதை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. இவன் எப்பொழுதுமே ஆச்சாரியனுடைய தீட்சா முறையினாலே கவரப்பட்டவன் ஆதலினாலே குரு வழிபாட்டிலே எப்பொழுதும் திளைத்திருக்கிறபடியினாலே இவனுக்கு ஆகாமியம் ஏறுவதற்கு வழி இல்லை. புதிதாக வினைகளை விருப்பு வெறுப்பினாலே இவன் செய்ய மாட்டான். அதுவும் போச்சு. ஆனால் எடுத்துக்கொண்டு வந்த இந்த வினை, இந்த பிறவிக்குரிய வினையை இவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதைத்தான் இங்க கேள்வியா அவர் கேட்கிறார். ஆச்சாரியன் தான் தீட்சை பண்ணி வினைகளை எல்லாம் போக்கிவிட்டாரு, அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் அவன் வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படி? அப்ப ஆச்சாரியர் வினைகளை முழுவதுமாக போக்கவில்லையா? அதுக்கு பிறகு அவன் உலகத்தில் இருந்து கொண்டு அனுபவிப்பானேன். இப்ப நம்ம அனுபூதிமான்களாக இருக்கிற சிலரும் கூட நோய் அடைகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். ஆனால் இந்த சிரமத்தை அவர்கள் சிரமமாக காட்டிக் கொள்வதில்லை, நமக்கு அது சிரமமாக இருக்கும். அவர்களை பார்த்தால் ரொம்ப சங்கடமாக இருக்கிறது இல்லை. ஒரு அனுபூதிமான் எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். போகிற காலத்தில் அவர் எழுதினார், மாலைக்காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது, இதை பற்றி உங்களில் சிலர் கவலைப்படலாம், இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் நாளன்னைக்கு போறார், கடிதம் எழுதுகிறார், கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் தன்னுடைய இறப்பு பற்றி கவலைப்படலை, இறப்பு என்பதாக அவர் அதை நினைக்கிறார். அது கடைசி வார்த்தையில் எழுதியிருக்கிறார், நாம் எல்லோரும் அங்கு ஒன்றாய்த்தான் இருக்கிறோம். அங்கே எங்கேன்றது அப்புறம் பார்த்தோம். நாம் எல்லோரும் அங்கே ஒன்றாய்த்தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரதை பற்றி கவலைப்படுறார். அப்ப அவருக்கு இறப்பு கவலைப்படாத விஷயமா இருக்கிற பொழுது இந்த உடம்புல ஏதாவது நோய் வந்தாலோ துன்பம் வந்தாலோ அது எப்படி அவர்களுக்கு அனுபவிமான்களுக்கு கவலையா இருக்கும்? நம்ம அந்த மாதிரி ஞானிகளுடைய வரலாற்றை எல்லாம் பார்க்கிற பொழுது தெரிந்து கொள்ளலாம். பிராரத்த கர்மம் என்பது அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் அனுபவம் ஆன்மாவில் ஏறுவதில்லை. அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் அனுபவம் அந்த ஆன்மாவுக்கு ஏறுவது. ஏன்? ஆன்மா உடம்பை தன்னுடையதாக நினைக்கல, அது ஒரு சட்டை மாதிரி தான் நினைக்கணும். சட்டையை கேட்டு மாற்றம் போட்டுன்றோம், அவ்வளோ. இப்போ இதை போட்டு கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். சட்டைக்கு வருகிற சேதம் நம்மை பாதிக்காது என்று நாம் நினைக்கிற மாதிரி தான் ஆன்மா உடம்பை தன்னின் வேறாக வைத்துக் கொள்ளுகிறது. அப்ப அதுக்கு விருப்பு வெறுப்பு வரத்துக்கு இல்லை. ஒருவன் திட்டுகிறான் என்று சொன்னால் தன்னை அவன் திட்டியதாக நினைக்கவில்லை, அவன் இந்த உடம்பை திட்டி இருக்கலாம். ஆனால் இந்த உடம்புக்குள் இருக்கிற ஆன்மாவை அவனால் காணவும் முடியாது, திட்டவும் முடியாது. அப்படி நினைக்கிறார் ஞானி.
அவன் உடம்பை பார்த்து திட்டி இருக்கிறான் தவிர உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவை அவனால் பார்க்க முடியாது. நான் பல இடங்களில் பார்த்துக்கலாம். நீ இந்த உடம்பை அழித்து விடலாம், அந்த ஆன்மாவை அழிக்க முடியாது. தியாகிகள் அப்படித்தான் சொல்லுகிறார். அப்ப என்ன பொருள் அதற்கு? உடம்பையும் ஆன்மாவையும் பிரித்து விடுகிறார்கள். அப்ப உடம்புக்கு வருகின்ற நோய் உயிருக்கு வந்ததாக அவர்கள் கருதுவதில்லை. ஆனால் நாம் ஒரு ஊசி குத்தினா கூட ஆகும். உடம்பு வேற உயிர் வேறன்னு நம்மால நினைக்கவே முடியாது. உடம்பும் உயிரும் ஒன்றுன்னு நினைக்கிறோம். உடம்புக்கு வருகிற நோய் இது உடற்கு வருமிடர் நோய் ஓங்கு வரத்துற்றோர் கடக்க அரியென்று காணார். அப்படி உடலுக்கு வருகின்ற நோயை திருவருள் வயப்பட்டு நிற்கின்றவர்கள் நமக்கு துன்பம் தருவதாக அறிவதில்லை. அப்போ இவர்களுக்கு பிராரத்த ஜென்மம் புசிப்பாக இருக்கிறது, அனுபவமாக இருக்கிறதே தன்றி ஈடுபாட்டோடு அனுபவிக்கப்படுகின்ற உயிரின் அனுபவமாக அது இல்லை. அது உடல் ஊழாய் கழியும். அதுதான் அப்படி நினைக்கிறார். உடல் அனுபவமாக அது கழியுமே தவிர உயிர் அனுபவமாக அது வராது. எந்த ஒன்றிலே உயிர் தோய்கிறதோ அதுதான் உயிருக்கு திரும்பியும் இணையாக முளைக்கிறது. மேட்டு நிலத்தில் இருந்த விதை முளைக்காது. அதுவே சேற்று நிலத்தில் விழுந்திருக்குமானால் அது முளைக்கும். ஞானியினுடைய ஆன்மா என்றது என்ன? அவன் தன்னுடைய உடலை விட்டு ஆன்மாவை பிரித்து விட்டு அதை மேட்டு நிலமாக ஆக்கி விடுகிறான். அதில் விழுந்த வினைகள் முளைப்பது இல்லை. அதனால பிராரத்த ஜென்மம் என்பது அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும். அப்பா தீட்சை பண்ணின பாடம் வினை இருக்கிறது என்று சொல்லுவது வேற ஒன்றும் இல்லை. நீ எடுத்துக்கொண்டு வந்த வினையை அனுபவிக்கிறாய், அவ்வளவுதான். ஆனால் சில சமயங்களில் அதில் ஒரு பிரச்சனை வரும். கொஞ்சம் நழுவினாலும் கூட பிராரத்த ஜென்மத்தை அனுபவிக்கிற பொழுது ஞானி கொஞ்சம் பெசகினால் என்ன ஆயிடும்? அவன் திரும்பவும் உலக வாசனைக்கு வந்து விடக்கூடும். அப்படி உலக வாசனைக்கு வராமல் இருப்பதற்காக அவன் சர்வ ஜாக்கிரதையாக தன்னை நல்ல சங்கமத்திலே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அடியாருடன் கூடுதல் அப்படிங்கிறது. நல்ல சூழ்நிலையிலேயே தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலை மாறினால் ஒருவேளை அந்த வாசனையின் காரணமாக என்ன ஆகும்? இவன் உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக நினைத்து விடக்கூடும். அந்த நிலைப்பு வந்ததுன்னா பழையபடி அது சேறு ஆகி பாறை சேராகி அதில் போட்ட விதை முளைக்கிற பாதி கூட ஆகும். அதனால இந்த வாசனாமலத்தை விளையாதபடி தடுப்பது சத்சங்கம் அல்லது நாமஜபம் என்று இவைகளெல்லாம் சொல்லுகிறார்கள். நாமஜபத்துக்கு தான் சொல்லுவார், திருவைந்தெழுத்தை இடையராது உச்சரிக்க. இடையராமல் திருவைந்தெழுத்தை உச்சரித்துக் கொண்டிருந்து அந்த நினைவிலேயே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உலக வாசனை அவனை தாக்காது. இதுதான் இந்த 16வது பாடலில் சொல்லப்பட்டது. மீளவும் வினைகளை அனுபவிக்கும்படியாக இந்த உயிரை எல்லா அடுத்த கேள்வி கேட்கிறார் அவரு. எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்கு உரிமை உடையதுதானே. நாம் மரண் உடைமைன்னு சொன்னா நாம் மாத்திரம் தானே, எல்லாம் இறைவனுடைய அடிமை தானே. எல்லாம் இறைவனுடைய அடிமையாக இருக்கவும் சில பேருக்கு இறைவனுடைய திருவுருள் கிடைக்கிறது, சில பேருக்கு அம்மாள் திருவுருள் கிடைக்காமல் இருக்கிறது. அது ஏன்? அந்த கேள்வி ஒன்று கேட்டு அதுக்கு பதில். மதிஞான சம்பந்தருக்கு திருவுருள் கிடைத்திருக்கிறது, மாமி சிவாச்சாரியாருக்கு திருவுருள் கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கலையே. இதே உமாவதி சிவாச்சாரியார் அவர்களிடத்தில் அந்த திருமணத்துக்கு விறகு போட்ட பிற்றான் சாம்பான் என்கின்ற ஒருவனுக்கு முத்தி கொடுக்க வேண்டும் என்று இறைவன் கடிதம் அனுப்புகிறார்.
அந்த கடிதத்தை கொண்டு வந்து உமா சிவாச்சாரியர் இடத்துல அவன் கொடுக்குறான். அவரது உமாச்சாரியர் பார்த்த உடனே எம்பெருமானுடைய கட்டளை என்று சொல்லி அவனுக்கு தன்னுடைய திருக்கண் சாத்துகிறார். தன்னுடைய கண்ணால் அவனை பார்த்த அளவிலேயே ஒரு ஜோதி சுரூபமாக எழுந்து மறைந்து போய்விட்டான். அப்பொழுது அவனுடைய மனைவியும் மற்றவர்களும் உறவினர்களும் சேர்ந்து மடத்து சாமியார் உமாபதி சிவாச்சாரியார் இந்த மாதிரி என்னுடைய கணவரை தீயில் புசுக்கி விட்டார் என்று அரசனிடத்தில் விவகாரத்தை பெரிதாக்கி கொண்டு போய்விட்டார். அவனது மணிமுடி சோழன் அரசனாக இருந்தான். அவன் உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்கிறான். அவளது அவர் வந்து தீட்சா முறையினாலே பக்குவ ஆன்மாவாக இருந்த காரணத்தினாலே அவன் திருவருள் பெற்று சிவமாகிவிட்டான். இனி அவனை திரும்ப பார்க்க இயலாது, அவன் கொல்லப்படவில்லை அப்படின்னு சொன்னார். அப்படி என்றால் அதை நாங்கள் எப்படி நம்ப முடியும்? இங்கே இருக்கிற வேறு யாராவது அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பக்குவம் உடையவர்கள் இருக்கிறார்களா? அவர்களை உங்களால் செய்ய முடியுமா என்று அரசன் கேட்க, அந்த இடத்துல அவர் தேடுகிற பொழுது யாரும் இல்லை. அரசனோடு கூட வந்த அத்தனை கூட்டத்திலேயும் யாரும் இருக்கிறார். அப்படி அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிற தண்ணீரானது வந்து விழுகின்ற அந்த கோமுகியினுடைய பகுதியில் முளைத்து கடந்த ஒரு முள்ளிச்செடி, அது ஒரு முள் செடி, அது ஒரு ஓரறி உயிர் அல்லவா, அதுவும் ஆன்மா தான். அந்த முள்செடி தினந்தோறும் எப்பொழுதும் அந்த அபிஷேக நீரை சுமந்து அதனாலே பக்குவம் மீதி இருக்கிறது என்கின்றது அறிந்து கொண்டு அந்த முள்ளிச்செடியை கண்ணாலே பார்த்தார். சொல்லார் அரசனிடத்தில், இந்த முள்ளிச்செடி பக்குவமுடையதாக இருக்கிறது, இது வேண்டுமானால் மோட்சத்துக்கு செல்ல முடியும், அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னான். அதை திருவருள் நோக்கத்தோடு அவர் பார்த்த பொழுது அந்த முள்ளிச்செடி ஒரு தீப்பந்து போல கிளம்பி மறைந்து போயிடும். அப்போதுதான் அரசன் அவருடைய உண்மை நிலையை தெரிந்து கொண்டார். அப்போ சிலருக்கு திருவருள் கிடைக்கிறது, சிலருக்கு கிடைக்கவில்லை ஏன் என்ற கேள்விக்கு அங்கே பதில் கிடைக்கவில்லை. பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவருளை பெறுகின்றார்கள், பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் பக்குவம் வருகின்ற வரையிலேயும் இங்கே இருக்கிறார்கள். எல்லாரும் திருவருள் பெறுவதற்கு உரியவர்கள் தான், உயிர்கள் அத்தனைக்கும் இறைவன் திருவருள் உண்டு. ஆனால் திருவருளை பெறுவதற்குரிய பக்குவம், ஒரு மரத்திலிருந்து ஒரு லாரி மாங்காய் பிடித்து கொண்டே போட்டாலும் அவன் என்ன பண்ணுறான், சிலது தான் படுத்து கொண்டே வரும். சிலது ஒரு வாரத்தில் பழுக்கும், சிலது 10-15 நாள் கழித்து இருக்கும், சிலது பழுக்காமலே போகும். அவன் எண்ணி போடுகிற பொழுது பழுத்த பழங்களாகவே வந்தவர்கள் வாங்கி கொண்டு செல்வார்கள், இது காய வாங்கி போக மாட்டான். ஏன்னா இவனுக்கு முதல்ல அந்த பழுத்த பழம் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தா அது வீணாக போடும்ன்றதுனால அதை சீக்கிரம் தள்ளி விடணும்னு இவன் பார்ப்போம். அதுபோல எல்லா மாங்காய்களும் ஒரே நாளில் பழுத்து விடாது, விட்டு விட்டு பழுக்கிறது. சிலது மரத்திலேயே பழுத்திருக்கும், வரும்போதே பழமாக இருக்கும். அது மாதிரி பக்குவ ஆன்மாக்கள் என்பது எல்லா உயிர்களும் எல்லா நேரத்திலையும் பக்குவம் உடையதாக இருக்கும். அது விருப்பு வெறுப்பற்ற நிலையில் சமநிலை உண்டாகுமானால் அந்த சமநிலை தான் அதனுடைய பக்குவத்தை வரையறுக்கிறது. இருவினை ஒப்பு என்று அதுதான் சொல்றார். அதனால் இந்த இருவினை ஒப்பை மாத்திரம் நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 10 நல்வினை பாவம் செய்தால் 10 புண்ணியம் செய்தால் சரியா போயிடும் என்று அப்படியெல்லாம் நினைக்கும். அது மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் உலகத்தில் பேசிக்கொள்வார்கள். கொன்றால் பாவம் தின்றால் மூச்சு, உயிர்களை கொன்றால் பாவம் தின்னுட்டா போயிடுதுன்றான். அப்படி சரியா, அது விவசாயிகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. விவசாயம் என்று வருகிற பொழுது ஏறு கலப்பை முதலியவற்றை பூட்டு விடுகின்ற காலத்தில் பல பூச்சிகள் இறந்து போகும். அதெல்லாம் பாவம். ஐயோ, இத்தனை உயிர்களை நாம் கொல்லுகிறோமே என்று நினைத்தானால் விவசாயமே செய்ய முடியாது. எந்த உணவை செய்ய முடியும்? நான் கொலை செய்ய மாட்டேன் என்று நினைத்தினால். ஜைனர்கள் கொல்லாமைக்காக படாத பாடுபடுகிறவர்கள். அதனால்தான் தபமென்று பாயுடிக்கு தலைபறித்து நின்றும் அவன் ஒன்று நெறி விழுவார் என்று எழுதுவார் சேர்க்கிறார். பாயை கட்டி கொண்டு இருப்பார்கள். காரணம் இந்த மாதிரி வேட்டி கட்டினா என்ன ஆகும், பூச்சியெல்லாம் சென்று போகும், கிருமிகளெல்லாம். தேயாது தோய்வார் என்று சொல்லுவார் ஞானசம்பந்தர். சமணர்கள் எப்படின்னா உடம்பு தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க, தண்ணியில் அப்படியே இருப்பாங்க. மழை பெய்யும்
அது அப்படியே மொழி போகும், அவ்வளோதான் குளித்தல். தேய்ச்சா அந்த கிருமிகள் இறந்து போகும், அதுவும் உயிர்கள், அந்த உயிர்கள் எல்லாம் இறந்து போகும். அவ்வளவு தூரம் கொல்லாமையை அப்படி பாதுகாக்கிறவர்கள் கையில் ஒரு மதில் பீலியை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த கீழே தடவிக்கொண்டே போவார்கள், சிறிய எறும்பு ஏதாவது பூச்சிகள் கால் போட்டு செத்து விடாமல் இருப்பதற்காக அது தடவிக்கொண்டே போவார்கள். உட்கார்ந்தால் உட்காருகிற பொழுது சில உயிர்கள் இறந்து போகும் என்பதனாலே நின்று கொண்டே உட்கார், அதுவும் ஒரு காலில் நின்று கொள்வார். ரொம்ப கஷ்டம். நானே பார்த்துருக்கிறேன், 12 மணி நேரம் ஒரு காலில் நின்று கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆடை அணிதல், தண்ணீரில் குளித்தல் எல்லாம் கிடையாது அவர்களுக்கு. எல்லாம் அந்த அவ்வளவுக்கு உயிர்களை கொல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களையும் அறியாமல் சில கொலைகள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. வெளியில் இருக்கிற கிருமிகளை எல்லாம் இப்படி பார்த்துள்ளோம், வயிற்றுக்குள்ளேயே இருக்கிற கிருமிகளை என்ன பண்றது? அந்த உயிர்களில் பல இறக்கின்றன, பல உயிர் வாழ்கின்றன, சொல்ல முடியாது. அதனால்தான் இந்த மாதிரி. அதனால விவசாயியானவன் கொலை செய்யாமல் விட்டு விடுவானேயானால் அவன் விவசாயம் பண்ணுறதுக்கே முடியாது. கூடுமானவர்களும் பெரிய கொலைகளை செய்யாமல் இருக்கலாமே தவிர சில சிற்றுயிர்கள் அதில் போகத்தான் போகும். ஆனால் அவன் தானியம் விளைந்த உட்பாடு அந்த தானியம் எல்லாம் கொட்டுகிறது. அந்த வயலில் நெல்லோ வரகோ கேழ்வரகோ அல்லது சோளமோ அது வயலில் கொட்டும். கொட்டினால் அந்த உயிர்கள் சில தின்னும். அந்த உயிர்கள் தின்றால் சரியா போகும். இந்த பாவம் அதைத்தான் சொன்னார்கள், கொன்றால் பாவம். அந்த கொலை செய்து செய்யப்படுகின்ற விவசாயத்தினாலே விளைச்சல் உண்டாகிற காலத்தில் அவை அந்த உயிரினங்கள் தின்பதனாலே அவைகள் மனத்தாலே வாழ்த்துகின்றன. விவசாயம் பண்ணவன் எனக்கு இவ்வளோ சாப்பாடு போட்டுருக்கான், நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த உயிர்கள் வாழ்த்தும். அதுதான் கொன்றால் பாவம் தின்றால் போட்டு. இவன் திங்கிறதுக்கு இல்லை, அந்த உயிர்கள் அந்த விளைவுகளை சாப்பிட்றதுனால அது போகும். அது சில இடங்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்னா 10 பாவம் பண்ணினா 10 புண்ணியம் பண்ணா 2 சமமாக போயிடும். பாவத்தையும் அவன் அனுபவிச்சுத்தான் ஆகணும், புண்ணியத்துக்குரிய நற்பயனையும் அனுபவிச்சுத்தான். 2ஐயும் எடா போட்டு ஒன்னோட ஒன்று சரியா போச்சுன்னு கணக்கு பண்ணுறது. வினைச்சட்டம் என்பது மிக விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அதனால பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கப்பெறலை. கிடைக்கப்பெறலை என்பதற்காக திருவருளுக்கு தகுதி உடையவைகள் அல்லன்னு அர்த்தம் இல்லை. உயிர்கள் எல்லா உயிர்களும் இறைவன் திருவருளை பெற உரிமை உடையவர்கள். ஆனால் அதுக்குரிய பரிபக்குவம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டாம். அந்த பரிபக்குவம் ஏற்படுத்துவதற்கு நமக்கு எவ்வளவோ சாதனங்கள் இடையில் கொடுக்குது. இந்த சரீகிரி யோகஞானங்கள் எல்லாம் படிநிலைகள், அதெல்லாம் இந்த பக்குவத்தை ஏற்படுத்தும். முதல்ல பாருங்க, சரியைன்னு சொல்லுவோம். சரியைன்னா என்ன? நல்லொழுக்கம், அடக்கமுடைமை, அழுக்காராமை, புறங்கூறாமை, பயனலை சொல்லாமை, இது மாதிரி இனியவை கூறல், செய்நன்றி அடிதல் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிற நல்ல பண்புகள். இந்த நல்ல பண்புகள் வந்தால் கொஞ்சம் ஆரம்பத்தில் இது ஒரு படி முதல்ல. அதுக்கு பிறகு வழிபாடு, அது கிரியை கொண்டு வரும். அதுக்கு பிறகு மனத்தில் தியானம், அதை யோகம்னு சொல்லணும். அப்புறம் நூல் ஆராய்ச்சி, இந்த மாதிரி இடங்களில் நூல்களை ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து பல விஷயங்களை நாம் ஞானத்தை பெறுகிறோம். இப்படி சரீகிரி யோக ஞானங்கள் எல்லாம் படிமுறையினாலே உயிர்களுக்கு பக்குவம் வருவதற்கு திருத்துகின்ற வழிமுறை. அதுதான் பாதம்னு சொன்னார்கள். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். நாம் நடக்க வேண்டிய முறை. பாதம் நடப்பதற்குத்தானே இருக்கிறது, இது நாம் நடக்க வேண்டிய முறை. அதனாலே நம்மை பற்றி இருக்கின்ற சில தீமைகள் மெல்ல மெல்ல விலகு. அப்போ பக்குவம் உண்டாகும். முதல்ல சரியில் இருக்கிறவனுக்கு ஒழுக்கச் சிறப்பு மேலிட மேலிட சில பக்குவம் உண்டாகும். ஒரு பொறுமை வருது பாருங்க. ஒருத்தன் நம்ம திட்டுற பொழுது திரும்பி திட்ட மாட்டோம். இவங்கிட்ட இன்னைக்கு பேச்சு கேட்கணும்னு நமக்கு தலையெடுத்து இன்னும் பேசிட்டு போகிறான். போ நம்ம முக்காவாசிக்கிறதுன்னா
இன்னையா திட்டினேன் உன்னை விட்டான் பாரு அப்படின்ற ஒரு உணர்ச்சி வரும். இந்த உணர்ச்சி அடங்கணும்னு சொன்னால் நாம் ஒழுக்கச் சிறப்பினாலே நம்மை உயர்த்தி கொள்ளுகிற பொழுது நமக்கு பிரத்தியாரத்தில் கோபம் கொள்வதற்கு முதல்ல கோபம் வராமல் இருக்கிறதுக்கும் பழக்கம். ரயிலில் எதிர்க்க உட்காந்துருன்னா அவன் பேசுகிறாங்கல்ல, நான் யாரிடத்துலையும் கோபப்படுறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணி அப்போதான் அடுத்தபடி ஒரு ஆள் தாம்பரத்தில் வந்து ஏறினார். இங்கே இந்த வண்டி விழுப்புரம் போகிறதா பூஜா உட்காரு. அவன் திரும்பி ஒரு செங்கற்பட்டு தாண்டின உடனே இது விழுப்புரம் போகுமா போகிறதான்னு கேட்டான். இப்போ போகுமான்னு கேட்குறாரு. அதான் போகும்னு தான் சொன்னேன் ஐயா. அப்புறம் போச்சு விழுப்புரம் திண்டிவனம். எங்கே இது விழுப்புரம் தான் போகுதா? ஏடா சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க. இவ்வளோ நேரம் கோபம் வராதுன்னு சொன்னாங்க. இன்னமும் பொறுமையோடு இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கணும். ரொம்ப கஷ்டமாகும். சரி வியதிகளை வச்சுக்கணும். எந்த தப்பு வேணாலும் செய்யணும். ஆனால் பொய் மாத்திரம் சொல்லாத. நீ திருடு, கொலை செய்ய, எதையும் பண்ணு. ஆனால் இவ்வளவுக்கு மூலாதாரம் பொய் தான். பொய் சொல்லாமல் இருந்தால் திருடி கொலை பண்ணா என்ன செய்ய முடியும்? உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இந்த மாதிரி இந்த சரியை என்று சொல்லக்கூடிய அறங்களை நீங்கள் கடைப்பிடிக்கிற காலத்தில் சமதமம் என்கின்ற ஒரு நிலை உயிருக்கு உண்டாகும். அதுதான் சொல்ற எண்பகை யோக நெறியில இயமம் நியமம் என்று சொல்லுங்கிற பொழுது இயமம் அப்படின்றது அதான். அதான் சமம் தமம். எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது, எல்லாவற்றிலேயும் பொறுமையோடு இருப்பது, அவசரப்படுறது ஆத்திரப்படுறது கூடாது. கோயிலுக்கு வரும்போது கூட ஆத்திரப்படுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. எங்கே வந்திருக்கிறோம் நம்ம? நண்பர்கள் பார்த்தா சிவராத்திரி உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ண முடியல, பெரிய கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டார். ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறீங்க. நீங்கள் போய் அந்த கூட்டத்தில் போய் நெருக்கடி பண்ணாதனால இன்னொருத்தர் சௌரியமாக போய் தரிசனம் பண்ணார். அவர் பண்ணின புண்ணியத்தில் பாதி உங்களை சேரும். நீங்களும் போயிருந்தால் அங்கே ஒரு கூட்டம் இன்னும் நெருக்கடி ஆகிடும். அதனால் கூடுமானவர்களும் உற்சவாதிகள் நடக்கிற காலத்தில் ரொம்ப நெருக்கடியை உண்டு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சாதாரண நாட்களில் போய் தினந்தோறும் தரிசனம் பண்ணாமல் நிதானமாக. நீ அவசரப்படுறீங்க. அன்று போகணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமை இருக்கணும். எல்லாரையும் போல கியூவில் போகணும், காலத்தை வச்சுக்கணும். நாம் நினைச்ச நேரத்தில் பட்டுன்னு வர முடியாது. சினிமா கொட்டாயில் 3வது படத்துக்கு மத்தியானம் 3 மணிக்கே போய் நிற்கும். ஆனால் திருக்கோயிலில் வந்து அவசரமாக சாமியை கும்பிடணும். சாப்பிட்ற போதும் சாமி கும்பிடுற போதும் அவசரப்பட்டால் உடம்பு கெடும், உள்ளம் கெடும். நிதானமாக இருந்து வழிபாட்டை செய்யணும். அந்த பொறுமை இருக்கிறவர்கள் கியூவில் இருந்து போகலாம். இல்லாதவங்க கூட்டமான திருவிழா நாள்களில் வராமல் சாதாரண நாள்களில் வந்து இறைவனை அமைதியாக நின்று எவ்வளவு நேரம் நின்று தரிசனம் பண்ணாலும் உங்களை என்னடா வாசின்னு கேட்க மாட்டாங்க. சுவாமியை நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ சொல்லுங்கள். அதனால் திருவிழாக்களில் வராதுன்னு சொல்ல, திருவிழா டயத்தில் வந்தால் அதுக்குள்ள பொறுமையை நாம் கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் அந்த இடத்துல வந்து நாம் சண்டை போட்டோம்னு சொன்னால் மற்றவர்களுடைய அமைதியை நாம் கெடுத்து விடணும். அது வழிபாட்டுக்குரிய இடம் என்பதை முதல்ல நாம் தீர்மானம் பண்ணிக்கணும். நம்முடைய அதிகார பலத்தையும் மற்றவைகளையும் அங்கே நம்மளால் நினைக்கவே முடியாது. அதுக்கு தான் அங்கேருந்து வரும்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டோம். நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை எப்பேற்பட்டவர்களும் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றார். ஆகவே பக்குவம் பெற்றால் அந்த ஆன்மாவை இறைவன் உடனே அணைத்து கொள்ளுகிறான். அதனால சில பேருக்கு தான் இறைவன் செய்கிறான், சில பேரை கைவிட்டு விட்டான் என்று அர்த்தம் இல்லை. இதுக்கு உன்னுடைய முயற்சியின் தேவை, அவனுடைய திருவருளும் தேவை. முயற்சி மாத்திரம் இருந்தால் போராது, திருவருளும் வேண்டும். முயற்சி உடையவர்களுக்கு திருவருள் நிச்சயம் கிடைக்கும். அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அந்த பாட்டில் நமக்கு இதுக்கு பிறகு நமக்கு 18வது பாடல் ரொம்ப அழகாக சொல்றாரு. இறைவன் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலேயும்
நம்மோடு இறைவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இறைவன் உடன் இருந்து செய்து கொண்டிருக்கிறார். முத்தியிலேயும் அவன் நமக்கு பெறா இன்ப பெருவாழ்வை தருகிறான். அது ரெண்டு சமயத்திலேயே நமக்கு உடனாக இருந்தது காரியப்படுகிறான். இதோ இந்த நேரத்தில் நம்மளை தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டான் என்று அர்த்தம் இல்லை. அப்பொழுதும் நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவன்தான் தருகிறான். ஏனென்றால் அறியாமையில் இந்த உயிர் இருக்கிற காரணத்தினாலே இதை தூண்டுவதற்கு சில தத்துவங்களை அவன் தர வேண்டியதாக இருக்கு. இந்த தத்துவங்களை தந்து உயிருக்கு உபகாரம் செய்கிற காரியத்தையும் இந்த உலக நிலையிலே உயிர் இருக்கிற பொழுது அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இல்லை என்றால் இந்த உயிர் என்றுமே கடைத்தேற முடியாமல் போய்விடும். ஆணவ மறைப்பில் பட்டிருக்கின்ற உயிரானது அறியாமையால் போர்த்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அந்த உயிரை எடுத்து வெளியிலே விடுவதற்காக அவன் தனு கரண புவன போகங்களை எல்லாம் தர வேண்டியதாக இருக்கிறது உயிருக்கு. அப்படி தந்தி செய்வதும் ஒரு உபகாரம்தான். எப்படி குழந்தையா இருக்கிற பொழுது இந்த குழந்தையை காப்பாற்றுகிற கடமையை தாயல்லவா மேற்கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தை அப்பொழுது தானே தனக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொள்ளுமா? ஒரு பசுவினுடைய கன்று என்ன செய்யும்னா ஒரு 10 நிமிஷம், அதுக்கு பிறகு சுதாரிச்செழுந்து அதுவே போய் பால் குடிக்க ஆரம்பிச்சு. அது எழுந்து நிற்கிறதுக்கு 2-3 தடவை தடமாறி சொல்லும், அப்புறம் எல்லாம் பண்ணும். அப்புறம் ஆனால் நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி வருமா? தாய் தான் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு பிறகு அது நடக்கத் தொடங்கி தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்கத் தொடங்கி உணவு இருக்கிற இடம் தெரிந்து எடுத்துக்கொள்ள தெரிந்து அப்புறம் தானே எடுத்து சாப்பிடுவதற்குரிய தெரிந்து பிறகு தான் சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு தெரிந்து இவ்வளவும் வருகிற வரையிலையும் யாராவது ஒரு துணை அதுக்கு கூடவே அதை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டியதாக. அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த உயிருக்கு இறைவன் இந்த உலகத்தில் செய்கிற உபகாரம். இந்த உபகாரத்துக்கு நன்றி தெரிவிப்பது தான் நாம் தினந்தனம் வந்து போகிறோம். சுவாமி, எங்களுக்கு இவ்வளவு வசதிகளையும் செய்து கொடுத்து என்னை உலாவ விட்டிருக்கிறாயே, அதற்கு உனக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்பதுதான் திருக்கோயிலுக்கு நாம் வருதே தவிர நாம் ஏதோ சில கோரிக்கையை வச்சு பிரார்த்தனை நிறைவேற்றணுன்றதுக்காக வேண்டத்தக்கது அறிவோ நீ. எனக்கு என்ன வேணும்ன்றது இறைவனுக்கு தெரியாமலா இருக்கும். நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இதுக்கு வருகிறோம். வாழ்த்த வாயும் நினைக்க வடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் கொடுத்திருக்கிறானே, அதுக்காகத்தான் அவனுக்கு நன்றி தெரியும். உண்ணுவதற்கு வாயும் உரைப்பதற்கு நாக்கும் அவனுக்கு கொடுத்து அவனை உலகத்தில் உலாவிட்டான். இதுதான் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டு இருந்த எமை. உயிரினுடைய ஆரம்பகால நிலைமை அறிவு இல்லாத கண் இல்லாத ஒரு குழந்தையைப் போல இந்த உயிர் ஆரம்பத்தில் இருந்தது. இதற்கு உடல், உலகம், ஏனைய பொருள்கள், தத்துவங்கள் இதையெல்லாம் கொடுத்து உலகத்தில் அதை உலாவும்படியாக செய்திருக்கிற காரியமே இறைவன் செய்த நலம். அந்த நலத்தையும் நினைத்து பார்க்கிறார். அதுக்கு பிறகு இந்த உயிருக்கு தக்க பக்குவம் ஏற்படுகிற பொழுது தன்னுடையதாக அந்த உயிரை ஆக்கிக்கொண்டு அதற்கு மிகப்பெரிய உயர்ந்த வாழ்வை, அழியாத வாழ்வை இறைவன் தருகிறான். அந்த முத்தியிலே அருளுகின்ற நிலை இது. பெத்தத்திலே கட்டிலே அருளுகிற நிலை. கட்டிலே இருக்கிற பொழுது இறைவனுடைய உபகாரம் இருக்கிறது. கட்டை விட்டு நீங்குகின்ற பொழுதும் விடுவேற்றிலேயும் இறைவனுடைய உபகாரம் இருக்கிறது. அந்த 2 உபகாரத்தை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அந்த பாட்டு. அதுக்கு பிறகு 19வது பாடு பாருங்க. தர்ம அதர்ம தலை நின்று ஆழ்வேனை புண்ணிய பாவங்களிலேயே நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை செய்தால் புண்ணியமா, இதை செய்தால் பாவமா தெரியல, இதே விவகாரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவனை கருமா கடல் விடம் உன் கண்ட பெருமான் திருவண்ணைநல்லூர் சுவேதவனத்தான் ஒரு என்ன வந்து என்னை முற்று எடுத்தான், என்னை தூக்கி காப்பாற்றினான், என்னை பவத்தில் சேரா வகை எடுத்தான். பிறவியில் திரும்பியும் பிறவி பெருங்குழியிலே நான் விழாதபடி அந்த மெய்கண்டான் என்னை மேலே தூக்கி நிறுத்தி காப்பாற்றினான் என்று அந்த அதிசயத்தை எடுத்து இப்படி ஆச்சாரிய மூர்த்தமாக திருமேனி கொண்டு எழுந்தருளி பாசத்தை சேதனம் பண்ணி தன்னுடைய கருணை ஆகிய உண்மை ஞானத்தை
தனக்கு அனுக்கிரகித்த மெய்கண்டாரை ஆச்சாரிய முறையிலே அருணந்தி சிவாச்சாரியார் வழிபாடு செய்கிற பாடல் 20வது பாடலாக கொண்டு வரும். கடைசியில் இறைவன் என்ன செய்கிறார்? என்னை அவனோடு அணைத்துக் கொள்கிறான். எப்படின்னா, நானும் அவனும் உண்டாய்விடவில்லை, நான் இல்லாமல் போகும்படியாக செய்துவிடவில்லை. என்னையும் தன்னையும் தனித்தனியாக பிரித்து 2ஆக வச்சு செய்யலை. 2 என்கிற முதற்பொருள் கெடாத வகையில், ஆனால் 2 என்று பார்க்க முடியாத வகையில் அவன் செய்தான். அதுதான் சொல்றான், ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் என்றாகாமல். 2ம் ஒன்றா போயிடவும் இல்லை, நானும் இறைவனும் ஒன்றாய்விடவும் இல்லை, நானும் இறைவனும் வெவ்வேறாக தனித்தனியாக நிற்கவும் இல்லை, நானும் இறைவனும் ஒன்றும் இரண்டுமாகவும் இல்லை. இன்னும் எப்படி? பொருள் வகையால் 2, கலப்பினால் 1 என்கின்ற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இதுக்காக நம்ம கடைசியாக அந்த ஓமை சொல்வது தாழ்தலை. தாழ் தலை 2 சேரும் பொழுது அந்த இழ் என்று இதில் ஒரு எழுத்து குறைகிறது, அந்த தா என்பது அதில் ஒரு எழுத்து குறைகிறது. 2ம் சேர்ந்து தாடலை. அப்போ இள்ளும் தாவும் சேர்ந்து டாவானதுனாலே அது 1 என்றும் சொல்லலாம். தாவும் லையும் இருக்கிறபடினால 2 என்றும் சொல்லலாம். ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் என்று ஆகாமல் என்னது பெருமைகளையெல்லாம் தன்னுள் அடக்கி கொண்டு தனது பெருமைகள் அனைத்தையும் கொடுக்காவிட்டாலும் என்னையும் இருப்பவனாக ஆக்கினான் அந்த இறைவன் என்றார். ஆக இறைவனுடைய நலன்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் இறைவனால் பெறுகின்ற இன்பத்தை எல்லாம் நான் அனுபவிக்கக்கூடியவனாக ஆய்விட்டேன். அதனால இறைவனைப் போல ஐந்தொழில் செய்யவில்லை, இறைவனைப் போல எல்லாவற்றையும் உணரக்கூடிய தன்மை உடையவனாக இல்லை. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. தன்னது பெருமை தாக்கானாயினும் என்பது அந்த வார்த்தையில் அவன் சொன்னார். தன்னுடைய பெருமையெல்லாம் எனக்கு கொண்டு வந்து சேர்க்காமல் போனாலும் என்னது பெருமைக்கு குறைவு ஏற்படாதபடி அவன் செய்து கொண்டான். என் கௌரவத்தை கெடுக்காமல் என்னை நானாக இருக்கும்படியாக செய்து காண்பித்திருக்கிறான் என்று சொல்லி அந்த பெருமான் தனக்கு செய்த உபகாரத்தை பாராட்டுகிறார். வினாக்களை கேட்டுவிட்டு விடைகளை தேடி அலைகிற பொழுது இப்படி இறைவன் தனக்கு எப்படியெல்லாம் உபகாரம் செய்தார் என்பதைத்தான், அதற்காக இறைவன் தன்னை பாதுகாத்த காரியத்தை சொல்லுவதுதான் அடுத்தபடி ஒரு நூல் எழுதினார், போற்றி பகருடைய. போற்றுதல் என்பது பாதுகாத்தல் என்றார். தன்னை இறைவன் பாதுகாத்ததை சொல்லு. ஆரம்பத்திலிருந்து ஆன்மா சரித்திரம் அதில் சொல்லப்படும். ஆன்மாவானது ஆரம்பத்திலிருந்து இந்த உயிரானது எப்படியெல்லாம் இருந்து கடைசியாக எப்படி போய் முடிகிறது என்பதை ஒரு கதை போல சொல்லி கொண்டு போகிறார். அதன் போற்றி பகருடை. இறைவனை போற்றி செய்கின்ற பகருடை, ஆன்மாவை இறைவன் பாதுகாத்ததை சொல்லுகின்ற பகருடை அப்படின்னு. ஆன்மாவை இறைவன் போற்றுதல் பாதுகாத்தல் செய்தல். போற்றுதல் தோத்திரம் செய்தல் என்றும் அது அர்த்தம். இறைவனை தோத்திரம் செய்கிறார். நீ இப்படியெல்லாம் என்னை பாதுகாத்தாய் அல்லவா என்பதை நினைத்து அந்த போற்றுதல். யாரை பார்த்து தோத்திரம் செய்வோம்? நமக்கு ஏதாவது உபகாரம் செய்தால்தான் அவரோட தோத்திரம். இல்லை, பின்னால் உபகாரம் இடத்திலிருந்து வாங்கலாம்ன்றதுக்காகவாது தோத்திரம். 2ம் இல்லைன்னா அவனும் இதனால் நமக்கு உபயோகம் இல்லைன்னா யாரும் போற்றுவோம். இறைவனால் பெறக்கூடிய உபகாரத்தை நினைத்தும் போற்றுதல் உண்டு. ஆனால் அவன் செய்த உபகாரத்துக்கு நாம் போற்றி செய்ய வேண்டும். இந்த போற்றி என்ற சொல் பாதுகாத்தல் என்ற பொருளிலேயும் வரும், வணக்கம் என்ற பொருளிலேயும். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, இல்லை வணக்கம் என்ற பொருளில் இந்த போற்றி புகழுடையில் இறைவன் உயிரை எவ்வாறு பாதுகாத்தான் என்பதை ஆரம்பத்திலிருந்து அந்த உயிரை எப்படி என்று பாதுகாத்தான். மேலும் நாம் அடுத்த வகுப்பிலிருந்து போற்றி புகழுடைய பார்க்கலாம். என்னாட்டே சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கற்றவர்கள் உண்ணும் கணியே போற்றி.
பாட்டிலிருந்து பார்க்கிறோம். மானமரும் செங்கை மதில் வண்ணை வாழ் மன்ன போனதனை தானே பொருந்துமோ யான் அதனில் ஆவனோ ஆக்காய் அமலனாம் இன்னருள்தான் தேவனே யாதுக்கோ தேர். வினையை பற்றிய ஒரு ஆராய்ச்சியை அந்த பாட்டு நமக்கு கேள்வியாக தந்திருக்கிறது. போன ஜென்மத்தில் நாம் செய்த வினை இந்த ஜென்மத்தில் நமக்கு வருகிறது. அந்த வினை தானாகவே வருமா? யான் அதனில் ஆவனோன்னு கேட்கிறார். நான் இந்த வினைகளை அறிந்து கூடுவேனா? இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா நீங்க தான் அந்த வினையை என்னோடு கூட்டி முடிக்க வேண்டும். அப்போ உங்களுடைய அருள் எதற்காகத்தான் இருக்கிறது? வினையை என்னை அனுபவிக்க செய்யறதுக்காக இருக்கிறதா என்ற சந்தேகம்தான் அவருக்கு அந்த இடத்துல கேள்வியாகும். கண்மமும் அனாதிதான், ஆன்மாவும் அனாதிதான், சிவமும் அனாதி. இந்த உயிர் தான் செய்த அந்த வினையை இறைவன் கூட்டி முடிக்கிறான். இதுதான் நம்ம சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் விளக்கப்பட வேண்டும் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டார் அவர். வினை தானே வந்து என்னை பொருந்துமா அல்லது நான் அந்த வினையை அறிந்து கூடுவேனோ? இந்த ரெண்டும் இல்லைன்னா நீங்க எதுக்காகத்தான் இருக்கீங்க? நான் இந்த வினையை கூட்டுவிப்பதற்காகத்தான் இருக்கிறேன். உயிர்கள் தாம் செய்த வினைகளை அறிந்து பக்குவ காலத்தில் இந்த வினைகளை அனுபவிப்பதற்காக இறைவன் சில ஏற்பாடுகளை செய்கிறான். நாம் செய்த வினைகள் புத்தி தத்துவத்தில் கடந்து ஒடுங்கி மீள வரும்பொழுது இந்த புத்தி தத்துவத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. வினைகளை வரையறைப்படுத்தி எந்த காலத்தில் எந்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்பதை செய்வது நியதி என்கிற தத்துவம். இந்த ரெண்டும் இருக்கிறதுனால தான் இறைவன் இந்த வேலையெல்லாம் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. தத்துவங்களின் மூலமாக இந்த காரியங்கள் நடக்கிறது. இந்த காலத்திலே இவன் இந்த வினையை இவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பது நியதி தத்துவத்தினாலே வரையறுக்கப்பட்டு விடுகிறது. அதுதான் நம்ம தூள தத்துவங்களாக இருக்கின்ற ஆன்ம தத்துவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சூட்சமம். அந்த சூட்சமத்தில் காலம் நியதி ரெண்டும் இருக்கும். என்ன நியதிக்கு காலம் அவசியம். எந்த காலத்திலே இந்த வினையை அனுபவிக்க வேண்டும்? வினையை பற்றிய விஷயங்கள் நிறைய உண்டு. அதை பற்றி எல்லா விதமான சந்தேகங்களும் இதில் அலசி ஆராயப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பிற சித்தாந்தங்களிலே அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணலை. வினையை அனுபவிக்கிறோம் அப்படின்ற அளவு தான் வருமே தவிர, இதுலேயும் இன்னொரு சந்தேகம் கூட வருடத்தில் கேட்டிருக்கிறார். நான் வினையை அனுபவிக்கிற பொழுது சில தீவினைகளுக்கு தண்டனை தருகிற பொழுது யமவாதனை ஒன்று நிகழ்கிறது. பிறவி துன்பம் என்று ஒன்றும் வருகிறது. தீய வினைகளை அடுத்த பிறவி பிறந்து அதில் அனுபவிக்கணும். இப்போ அதில் தான் அனுபவிக்கிறோமே. அதுக்கு பிறகு யமவாதனை என்பது ஒன்று. இதற்காக நீங்க வினையை கூட்டி முடிக்கிறீர்கள். அறிந்த வினையினுடைய இன்ப துன்பங்களை என்னை அனுபவிக்கும்படியாக செய்கிறீர்கள். ஒன்று நீங்க இருங்க, இல்லைன்னா யமனை விடுங்க. ரெண்டு பேர் எதுக்காக இதற்கு? அதாவது சில வினைகளினுடைய பயனை சொர்க்கத்தில் போய் அனுபவிக்கிறோம், இன்பத்தை. இந்த மண்ணுலகத்திலேயே திரும்ப பிறந்து
நாம் செய்த நல்வினைகளின் பயனை அனுபவிப்பது உண்டு. எல்லாம் அவருடைய நல்ல வினப்பா. அதனால்தான் இந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது. ஏன்னா போன ஜென்மத்தில் செய்த நல்ல வினை, அதனால்தான் அவர் வசதியாக இருக்காது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ என்ன, அந்த நல்வினையினுடைய இன்பத்தை இந்த உலகத்திலேயே பிறந்து அனுபவிக்க முடியும். ஆனால் சில நல்வினைகளுடைய பயனை சொர்க்கத்தில் போய் அனுபவிக்கிறோம். ரெண்டும் இருக்கிற மாதிரி தான். சில வினைகளுக்கு யமவாதனை இருக்கிறது, சில வினைகளை நாமே பிறந்து அனுபவிக்கிறோம். ஒரு குற்றத்துக்கு ரெண்டு இடத்துல தண்டனை இல்லை. இதைத்தான் இவர் இதில் விளக்கல. ஒரு தவறு செய்தால் அது அரசாங்கம் தண்டனை அதுக்கு கொடுத்ததுன்னு சொன்னால் அதோடு அது முடிஞ்சு போச்சு. அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு போய் கீழ்கோர்ட்லேருந்து மேல் கோர்ட்லேயும் ஒரு தண்டனையை கொடுக்க முடியாது. அப்பீல் பண்ணி அந்த குற்றத்துக்கு தண்டனை இல்லைன்னு செய்து கொள்றதுக்கு வேணால் மேல் கோர்ட்டுக்கு போகலாமே தவிர தண்டனையே திரும்ப கொடுக்கறதுக்கு அவர் 5 வருஷம் கொடுத்தாலும் நான் 5 வருஷம் கொடுக்குறேன்னு அவங்க கொடுக்க முடியாது. அதுபோலத்தான் இப்போ இதுலேயே இவர் சொன்னது யமனை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுறார். யமவாதனையும் இருக்கிறது, தாங்களும் என்னை வினையை அனுபவிக்க செய்கிறீர்கள், 2 பேர் இதுக்காக தான் கேட்டேன். ஆனால் அதை விட இன்னொன்றும் இருக்கிறது, அரச தண்டனையும் இருக்கிறது. நாம் செய்த வினை அரச தண்டனைக்கு உட்படுகிற பொழுது அரசனும் தண்டிக்கிறான். அப்போ அந்த வினைக்குரிய பலனை அனுபவிக்கிறார்கள் இல்லையா? தீவினை செய்தவன் அந்த வினைக்குரிய பலனை அனுபவிக்கிறான். அப்போ அரசன் செய்கிறானே, அப்புறம் யமன் ஒருத்தன் செய்கிறான், அப்புறம் இறைவனே நீயும் ஒரு பிறவியை கொடுத்து என்னை அதில் துன்பத்தை அனுபவிக்க செய்கிறாயே என்ற கேள்வி இல்லை. ஏதாவது ஒரு வினையை ஒரு இடத்துல அனுபவிச்சாச்சுன்னா இன்னொரு இடத்துல அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வினைக்குரிய வழக்கம். அரசன் நமக்கு தண்டனை கொடுத்துட்றான்னு சொன்னால் அதுக்கு திரும்பவும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறவியில் அந்த வினையை அனுபவிக்க வேண்டாம். அதனால தான் இப்போ என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை இப்போவே கொடுத்துருங்க, இப்போவே அனுபவித்து முடிச்சுடுறது. 2 இடங்களில் அந்த தண்டனை இல்லை. ஏன் அப்படின்னு கேளுங்க. அரசன் எதுக்கு தண்டனை கொடுக்க முடியும்? வினை என்பது எப்படி செய்யப்படுகிறது? இதுக்கு முன்பாட்டில் நாம் படிச்சிருக்கோம், அந்த வினையை பற்றி சொல்லியிருக்காரு. மனம் வாக்கு காயம் 3ஆலும் வினைகள் ஈட்டப்படுகின்றன. அது நல்ல வினையோ தீய வினையோ, இந்த 3ஆல் தான் நமக்கு அந்த வினைகள் வருகிறது. 3 செம்மையாக இருந்து கொடுத்தோம்னா வம்பு வராது. மனத்தால் செய்யும் நல்வினை தீவினைகள், வாக்கால் செய்யும் நல்வினை தீவினைகள், உடம்பால் செய்யும் நல்வினை தீவினைகள். இதில் வாக்கால் செய்கின்ற தீவினைகளுக்கும் உடம்பால் செய்கின்ற தீவினைகளுக்கும் அரச தண்டனை கொடுக்க முடியும். சில சமயங்களில் அதில் கூட அரசு தண்டனைக்கு நடுவி போய்விடுவது உண்டு. கண்டுபிடிச்சாதானே. கொள்ளையடிக்கிறான், கொலை செய்கிறான், ஆனால் ஆப்பிடலை. போலீஸ் பிடிச்சாதான் அவனுக்கு தண்டனையை கொடுக்க முடியும். தடயம் கிடைக்கல எதுவும், அதனால கண்டுபிடிக்க முடியல ஆளுன்னா அவன் எடுத்துக்கொண்டு போனதை வச்சு அனுபவிச்சுட்டு கிடப்பானே தவிர அவன் தீவினையின் பயனை அனுபவிக்க மாட்டான். அப்போ இதுக்கு அரசு தண்டனை கிடைக்காது. அரசு தண்டனை கிடைக்காத பொழுது அது என்ன செய்கிறார்? உன்னை யமவாதனையினாலே தண்டனை கொடுக்கணும். அவனும் அதை வேண்டாம்னு விட்டால் நீ பிறந்து அனுபவிச்சு தான். ஒரு சமயம்தான் ஒரு தண்டனைக்கு. இது மனோவாக்கு காயங்களிலே வாக்காலும் உடம்பாலும் செய்யப்படுகின்ற வினைகளுக்கு பிரத்யட்சமான தண்டனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மனத்தால் செய்கின்ற வினைகளுக்கு யார் கண்டுபிடிச்சதுக்கு தண்டனை கொடுப்பாங்க? அந்த மாதிரி தண்டனையை இறைவன் ஒருவன் தான் அறிய முடியும். அதுக்கு நீங்கள் மனசாட்சின்னு சொல்லுவீங்க. மனத்தால் செய்யப்படுகின்ற நன்மை தீமைகளுக்கு இறைவன் தண்டனையை கொடுக்குறான், அதை பிறவி எடுத்து அனுபவிக்கும்படியாக.
இதைத்தான் இங்கே சொல்கிறார். இது நூல்களில் மற்ற இடங்களில் வினை தானே கூடும் என்று சொல்லுவார்கள், வினையை உயிர் தேடிக்கொள்ளும் என்று சொல்லுவார்கள். வினையை நாம் போய் தேடிக்கொள்றதா இருந்தால் நாம் ஏன் கஷ்டமான வினைகளை எல்லாம் இப்போ எடுத்து அனுபவிக்கிறதாக வரும்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தானே சொல்லணும். உலகத்தில் இன்ப துன்பங்கள் கலந்து வருகின்றன. அதை பார்த்தால் இந்த உயிர் தானே இந்த வினையை தேடி எடுத்துக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. யாரோ இதுக்கு இந்த வினையை அனுபவிக்கும்படியாக செய்திருக்கிறார்களே தவிர இதுவாக போய் எடுத்துக்கொண்டு வந்தால் கடுமையான துன்பம் தரக்கூடிய வினைகளை இது விடாது. அதனால் உயிர்கள் தாமே வினையை தேடிக்கொள்வதில்லை. அதனால்தான் தொல்காப்பியத்தில் பால்வரை தெய்வம் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். பால்வரை தெய்வம் என்றால் நன்மையையும் தீமையையும் வரையறுத்து கொடுக்கின்ற தெய்வம். இது சைவ சித்தாந்தத்தில் தான் இருக்கிறது. செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் துய்ப்பான், இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. புராணத்தில் சாக்கிய நாயனார் புராணத்தில் அதை சொல்லுகிறார். சாக்கியர் பௌத்த மதத்திலிருந்து ஏன் சைவ சமயத்தை உயர்வாக கருதி சிவ வழிபாட்டை மேற்கொண்டார் என்பதற்கு காரணம் சொல்ல வருகிற பொழுது, சைவ நெறியினுடைய ஏற்றத்தை சொல்லுகிற பொழுது இந்த கர்ம ஆராய்ச்சியை தான் பண்றார். செய்வினையும் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பான். செய்வான் ஒரு வினையை செய்துவிட்டால் அதனால் வருகின்ற பயனை அந்த வினை செய்தவனுக்கு சேர்ப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இறைவன். இனி தொல்காப்பியத்தில் பால்வரை தெய்வம்னு சொல்றார். பால் நற்பாலாகவும் இருக்கலாம், தீப்பாலாகவும் இருக்கலாம். பால் என்பது வினை, அந்த நல்ல வினையாகவும் இருக்கலாம், தீய வினையாகவும் இருக்கலாம். அந்த தீய வினையும் நல்ல வினையும் இந்த காலத்திலே இந்த நேரத்திலே இந்த பிறவியிலே இவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்று வரையறுக்கின்ற தெய்வம் என்று ஒன்றை சொல்லுகிறார். வினை ஒன்று இருக்கிறது, அந்த வினையை வரையறுக்கிற தெய்வம் ஒன்று இருக்கிறது என்றார். காலம் உலகம் உயிரே உடம்பே பால்வரை தெய்வம் வினையே பூதம் ஞாயிறு திங்கள் சொல்லென வரும் ஆயிரந்தோடு பிறவும் என்ன ஆவையின் வரும் கிளவியெல்லாம் பால் பிரிந்திசையா உயர்களிமேன என்பது தொல்காப்பிய சூத்திரம். அதில் பாருங்க, பால்வரை தெய்வம் வினையே, வினை என்று ஒன்றை சொல்லுகிறார், பால்வரை தெய்வம் என்று ஒன்றை சொல்லுகிறார். அப்போ வினையை கூட்டுகின்ற ஒருவர் உண்டு, அது ஒரு தெய்வம் இருக்கிறது. இப்போ நியதி தத்துவமானது எப்படி வினையை கூட்டுகிறதோ அந்த நியதி தத்துவம் போல ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை தொல்காப்பியர் சொல்லுகிறதிலிருந்து அவர் சைவ சித்தாந்தி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே சைவ சித்தாந்த கருத்து தெளிவாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த இயல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. இது சைவத்தில் தான் இருக்கிறதே தவிர மற்ற சமயங்களில் இது இல்லை. ஆகையினால அவர் சொல்றது பால்வரை தெய்வம் வினை என்று ரெண்டையும் தனித்தனியாக பிடித்து சொல்லும் பொழுது வினையை வரையறுக்கின்ற தெய்வம் ஒன்று இருக்கிறது என்பதை சொல்லுகிற பொழுது அது சைவத்துக்கு ஒத்து வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார். அதனால ஒரு இடத்துல ஒரு வினைக்குரிய பயனை அனுபவித்து விட்டால் அதுக்கு பிறகு அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இதுக்கு அடுத்தபடி அடுத்த பாடல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆச்சாரியின் மூலமாக உயிருக்கு தீட்சை செய்யப்படுகிறது, தீட்சையிலே கர்மச்சேதம் பண்ணப்படுகிறது. அத்தீட்சையிலேயே பழைய கர்மங்களை எல்லாம் ஆச்சாரியர் தம்முடைய நோக்கினாலே தீர்த்து விடுகிறார். எப்பொழுதும் தன்னை சிவபரமாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே ஆகாமியம் ஏறுவதற்கு எனக்கு வழி இல்லை. அப்ப சஞ்சிதம் ஆச்சாரியருடைய பார்வையினாலே அழிக்கப்பட்டு விட்டது. ஏன் சஞ்சிதத்தை அவர் அழிக்கிறாரு? அது எல்லாம் அப்படி அவனுக்கு கிஃப்டா கொடுக்கிறாரா? நான் இல்லை.
ஏதோ தன்னிடத்தில் மாணவகனாக இருக்கிறவனுக்கு சஞ்சித வினைகளை எல்லாம் பழைய வினைகளை எல்லாம் ஒழித்து அவனுக்கு நல்லது பண்றார் ஆசிரியர்னு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அவன் வினைச்சமம் அடைந்து விட்டவன். நல்லதை அனுபவித்தாலும் கெட்டதை அனுபவித்தாலும் தன்னுடையதல்ல என்பதும் எல்லாம் இறைவன் தருகின்றான் என்பதையும் உணர்ந்து கொண்டு ரெண்டையும் சமமாக அவன் அனுபவிக்க ஆகிவிட்டான். விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த வினைகளை அனுபவிக்கிறான். அதை பார்த்த உட்பாடுதான் அதைத்தான் இருவினையொப்பு மரபறிவாகும் என்று நாம் சொல்றோம். ஆணவ மலம் என்பது முனைப்பாய் இருக்குமானால் அப்பொழுது என்ன ஆகும்? வினையை அனுபவிக்கிற பொழுது நான் என்கின்ற உணர்ச்சி வரும். ஆனால் ஞானிக்கு அந்த நான் என்கிற உணர்ச்சி வராது. எல்லாம் அவனுடைய செயல். என்னை இயக்குகின்றது அந்த தனி முதல் பொருள். அதன் வழியிலே நான் இயங்குகின்றேன் என்பதுதான் ஞானியினுடைய கருத்தாயிருக்கும். இந்த கருத்துக்கு ஒருவன் வந்துள்ள உட்பாடு அவன் எந்த வினையை அனுபவித்தாலும் அந்த வினையில விருப்பு வெறுப்பு காட்ட மாட்டான். விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையில இருக்கிறவனுக்கு எத்தனை வினையை கொடுத்தாலும் ஒரு விதமான பலனும் விளையப் போவதில்லை. அது களர் நிலத்திலே மேட்டு நிலத்திலே விதைத்த விதையைப் போல விளைக்காது. அதனாலே ஆச்சாரியன் என்ன பண்ணுகிறான்? இவனுக்கு பழைய வினைகள் இனிமேல் கிடையாது, அதை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. இவன் எப்பொழுதுமே ஆச்சாரியனுடைய தீட்சா முறையினாலே கவரப்பட்டவன் ஆதலினாலே குரு வழிபாட்டிலே எப்பொழுதும் திளைத்திருக்கிறபடியினாலே இவனுக்கு ஆகாமியம் ஏறுவதற்கு வழியில்லை. புதிதாக வினைகளை விருப்பு வெறுப்பினாலே இவன் செய்ய மாட்டான். அதுவும் போச்சு. ஆனால் எடுத்துக்கொண்டு வந்த இந்த வினை, இந்த பிறவிக்குரிய வினையை இவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதைத்தான் இங்க கேள்வியா அவர் கேட்கிறார். ஆச்சாரியன் தான் தீட்சை பண்ணி வினைகளை எல்லாம் போக்கிவிட்டாரு, அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் அவன் வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படி? அப்ப ஆச்சாரியர் வினைகளை முழுவதுமாக போக்கவில்லையா? அதுக்கு பிறகு அவன் உலகத்தில் இருந்து கொண்டு அனுபவிப்பானேன். இப்ப நம்ம அனுபூதிமான்களாக இருக்கிற சிலரும் கூட நோய் அடைகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். ஆனால் இந்த சிரமத்தை அவர்கள் சிரமமாக காட்டிக் கொள்வதில்லை, நமக்கு அது சிரமமாக இருக்கும். அவர்களை பார்த்தால் ரொம்ப சங்கடமாக இருக்கிறது என்றார். ஒரு அனுபூதிமான் எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். போகிற காலத்தில் அவர் எழுதினார், மாலைக்காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது, இதை பற்றி உங்களில் சிலர் கவலைப்படலாம், இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் நாளன்னைக்கு போறார், கடிதம் எழுதுகிறார், கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் தன்னுடைய இறப்பு பற்றி கவலைப்படலை, இறப்பு என்பதாக அவர் அதை நினைக்கிறார். அது கடைசி வார்த்தையில் எழுதியிருக்கிறார், நாம் எல்லோரும் அங்கு ஒன்றாய்த்தான் இருக்கிறோம். அங்கே எங்கேன்றது அப்புறம் பார்த்தோம். நாம் எல்லோரும் அங்கே ஒன்றாய்த்தான் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரதை பற்றி கவலைப்படலை. அப்ப அவருக்கு இறப்பு கவலைப்படாத விஷயமா இருக்கிற பொழுது இந்த உடம்புல ஏதாவது நோய் வந்தாலோ துன்பம் வந்தாலோ அது எப்படி அவர்களுக்கு அனுபவிமான்களுக்கு கவலையா இருக்கும்? நம்ம அந்த மாதிரி ஞானிகளுடைய வரலாற்றை எல்லாம் பார்க்கிற பொழுது தெரிஞ்சு கொள்ளலாம். பிராரத்த கர்மம் என்பது அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் அனுபவம் ஆன்மாவில் ஏறுவதில்லை. அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் அனுபவம் அந்த ஆன்மாவுக்கு ஏறுவது. ஏன்? ஆன்மா உடம்பை தன்னுடையதாக நினைக்கல, அது ஒரு சட்டை மாதிரி தான் நினைக்கணும். சட்டையை கேட்டி மாற்றம் போட்டுன்றோம், அவ்வளோ. இப்போ இதை போட்டு கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். சட்டைக்கு வருகிற சேதம் நம்மை பாதிக்காது என்று நாம் நினைக்கிற மாதிரி தான் ஆன்மா உடம்பை தன்னின் வேறாக வைத்துக் கொள்ளுகிறது. அப்ப அதுக்கு விருப்பு வெறுப்பு வரத்துக்கே இல்லை. ஒருவன் திட்டுகிறான் என்று சொன்னால் தன்னை அவன் திட்டியதாக நினைக்கவில்லை, அவன் இந்த உடம்பை திட்டி இருக்கலாம். ஆனால் இந்த உடம்புக்குள் இருக்கிற ஆன்மாவை அவனால் காணவும் முடியாது, திட்டவும் முடியாது. அப்படி நினைக்கிறார் ஞானி.
அவன் உடம்பை பார்த்து திட்டி இருக்கிறான் தவிர உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவை அவனால் பார்க்க முடியாது. நான் பல இடங்களில் பார்த்துக்கலாம். நீ இந்த உடம்பை அழித்து விடலாம், அந்த ஆன்மாவை அழிக்க முடியாது. தியாகிகள் அப்படித்தான் சொல்லுகிறார். அப்ப என்ன பொருள் அதற்கு? உடம்பையும் ஆன்மாவையும் பிரித்து விடுகிறார்கள். அப்ப உடம்புக்கு வருகின்ற நோய் உயிருக்கு வந்ததாக அவர்கள் கருதுவதில்லை. ஆனால் நம்ம ஒரு ஊசி குத்தினா கூட ஆகும். உடம்பு வேற உயிர் வேறன்னு நம்மால நினைக்கவே முடியாது. உடம்பும் உயிரும் ஒன்றுன்னு நினைக்கிறோம். உடம்புக்கு வருகிற நோய் இது உடற்கு வருமிடர் நோய் ஓங்கு வர துற்றோர் கடக்க அரிதென்று காணார். அப்படி உடலுக்கு வருகின்ற நோயை திருவருள் வயப்பட்டு நிற்கின்றவர்கள் நமக்கு துன்பம் தருவதாக அறிவதில்லை. அப்போ இவர்களுக்கு பிராரத்த ஜென்மம் குசிப்பாக இருக்கிறது, அனுபவமாக இருக்கிறதே தன்றி ஈடுபாட்டோடு அனுபவிக்கப்படுகின்ற உயிரின் அனுபவமாக அது இல்லை. அது உடல் ஊழாய் கழியும். அதுதான் அப்படி நினைக்கிறார். உடல் அனுபவமாக அது கழியுமே தவிர உயிர் அனுபவமாக அது வராது. எந்த ஒன்றிலே உயிர் தோய்கிறதோ அதுதான் உயிருக்கு திரும்பியும் இணையாக முளைக்கிறது. மேட்டு நிலத்தில் இருந்த விதை முளைக்காது. அதுவே சேற்று நிலத்தில் விழுந்திருக்குமானால் அது முளைக்கும். ஞானியினுடைய ஆன்மா என்றது என்ன? அவன் தன்னுடைய உடலை விட்டு ஆன்மாவை பிரித்து விட்டு அதை மேட்டு நிலமாக ஆக்கி விடுகிறான். அதில் விழுந்த வினைகள் முளைப்பதே இல்லை. அதனால பிராரத்த ஜென்மம் என்பது அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும். அப்பா தீட்சை பண்ணின பாடும் வினை இருக்கிறது என்று சொல்லுவது வேற ஒன்றும் இல்லை. நீ எடுத்துக்கொண்டு வந்த வினையை அனுபவிக்கிறாய், அவ்வளவுதான். ஆனால் சில சமயங்களில் அதில் ஒரு பிரச்சனை வரும். கொஞ்சம் நழுவினாலும் கூட பிராரத்த கருத்தை அனுபவிக்கிற பொழுது ஞானி கொஞ்சம் பெசகினால் என்ன ஆயிடும்? அவன் திரும்பவும் உலக வாசனைக்கு வந்து விடக்கும். அப்படி உலக வாசனைக்கு வராமல் இருப்பதற்காக அவன் சர்வ ஜாக்கிரதையாக தன்னை நல்ல சங்கமத்திலே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அடியாருடன் கூடுதல் அப்படிங்கிறது. நல்ல சூழ்நிலையிலேயே தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலை மாறினால் ஒருவேளை அந்த வாசனையின் காரணமாக என்ன ஆகும்? இவன் உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக நினைத்து விடக்கூடும். அந்த நிலைப்பு வந்ததுன்னா பழையபடி அது சேறு ஆகி பாறை சேராகி அதில் போட்ட விதை முளைக்கிற பாதி கூட ஆகும். அதனால இந்த வாசனாமலத்தை விளையாதபடி தடுப்பது சத்சங்கம் அல்லது நாம ஜபம் என்று இவைகளெல்லாம் சொல்லுகிறார்கள். நாமஜபத்துக்கு தான் சொல்லுவார், திருவைந்தெழுத்தை இடையராது உச்சரிக்க. இடையராமல் திருவைந்தெழுத்தை உச்சரித்துக் கொண்டிருந்து அந்த நினைவிலேயே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உலக வாசனை அவனை தாக்காது. இதுதான் 16வது பாடல்ல சொல்லப்பட்டது. மீளவும் வினைகளை அனுபவிக்கும்படியாக இந்த உயிரை எல்லா அடுத்த கேள்வி கேட்கிறார் அவரு. எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்கு உரிமை உடையதுதானே. நாம் மரண் உடமைன்னு சொன்னா நாம் மாத்திரம் தானே, எல்லாம் இறைவனுடைய அடிமை தானே. எல்லாம் இறைவனுடைய அடிமையாக இருக்கவும் சில பேருக்கு இறைவனுடைய திருவுருள் கிடைக்கிறது, சில பேருக்கு அம்மாள் திருவுருள் கிடைக்காமல் இருக்கிறது. அது ஏன்? அந்த கேள்வி ஒன்று கேட்டு அதுக்கு பதில். மதிஞான சம்பந்தருக்கு திருவுருள் கிடைத்திருக்கிறது, மாபி சிவாச்சாரியாருக்கு திருவுருள் கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கலையே. இதே உமாவதி சிவாச்சாரியார் அவர்களிடத்தில் அந்த திருமணத்துக்கு விறகு போட்ட பிற்றான் சாம்பான் என்கின்ற ஒருவனுக்கு முத்தி கொடுக்க வேண்டும் என்று இறைவன் கடிதம் அனுப்புகிறார்.
அந்த கடிதத்தை கொண்டு வந்து உமா சிவாச்சாரியரிடத்தில் அவன் கொடுக்கிறான். அப்படி உமாச்சாரியர் பார்த்த உடனே எம்பெருமானுடைய கட்டளை என்று சொல்லி அவனுக்கு தன்னுடைய திருக்கண் சாத்துகிறார். தன்னுடைய கண்ணால் அவனை பார்த்த அளவிலேயே ஒரு ஜோதி சுரூபமாக எழுந்து மறைந்து போய்விட்டான். அப்பொழுது அவனுடைய மனைவியும் மற்றவர்களும் உறவினர்களும் சேர்ந்து மடத்து சாமியார் உமாபதி சிவாச்சாரியார் இந்த மாதிரி என்னுடைய கணவரை தீயில் புசுக்கி விட்டார் என்று அரசனிடத்தில் விவகாரத்தை பெரிதாக்கி கொண்டு போய்விட்டார். அவனுக்கு மணிமுடி சோழன் அரசனாக இருந்தான். அவன் உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்கிறான். அப்படி அவர் வந்து தீட்சா முறையினாலே பக்குவ ஆன்மாவாக இருந்த காரணத்தினாலே அவன் திருவருள் பெற்று சிவமாகிவிட்டான். இனி அவனை திரும்ப பார்க்க இயலாது, அவன் கொல்லப்படவில்லை அப்படின்னு சொன்னார். அப்படி என்றால் அதை நாங்கள் எப்படி நம்ப முடியும்? இங்கே இருக்கிற வேறு யாராவது அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பக்குவம் உடையவர்கள் இருக்கிறார்களா? அவர்களை உங்களால் செய்ய முடியுமா என்று அரசன் கேட்க, அந்த இடத்துல அவர் தேடுகிற பொழுது யாரும் இல்லை. அரசனோடு கூட வந்த அத்தனை கூட்டத்திலேயும் யாரும் இருக்கிறது. அப்படி அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிற தண்ணீரானது வந்து விழுகின்ற அந்த கோமுகியினுடைய பகுதியில் முளைத்து கடந்த ஒரு முள்ளிச்செடி, அது ஒரு முள் செடி, அது ஒரு ஓரறி உயிர் அல்லவா, அதுவும் ஆன்மா தான். அந்த முள்செடி தினந்தோறும் எப்பொழுதும் அந்த அபிஷேக நீரை சுமந்து அதனாலே பக்குவம் மீதி இருக்கிறது என்கின்றது அறிந்து கொண்டு அந்த முள்ளிச்செடியை கண்ணாலே பார்த்தார். சொன்னார் அரசனிடத்தில், இந்த முள்ளிச்செடி பக்குவம் உடையதாக இருக்கிறது, இது வேண்டுமானால் மோட்சத்துக்கு செல்ல முடியும், அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னான். அதை திருவருள் நோக்கத்தோடு அவர் பார்த்த பொழுது அந்த முள்ளிச்செடி ஒரு தீப்பந்து போல கிளம்பி மறைந்து போயிடும். அப்போதுதான் அரசன் அவருடைய உண்மை நிலையை தெரிந்து கொண்டான். அப்போ சிலருக்கு திருவருள் கிடைக்கிறது, சிலருக்கு கிடைக்கவில்லை, ஏன் என்ற கேள்விக்கு அங்கே பதில் கிடைக்கவில்லை. பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவருளை பெறுகின்றார்கள், பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் பக்குவம் வருகின்ற வரையிலேயும் இங்கே இருக்கிறார்கள். எல்லாரும் திருவருள் பெறுவதற்கு உரியவர்கள் தான், உயிர்கள் அத்தனைக்கும் இறைவன் திருவருள் உண்டு. ஆனால் திருவருளை பெறுவதற்குரிய பக்குவம், ஒரு மரத்திலிருந்து ஒரு லாரி மாங்காய் பிடித்து கொண்டே போட்டாலும் அவன் என்ன பண்ணுறான், சிலது தான் படுத்து கொண்டே வரும். சிலது ஒரு வாரத்தில் பழுக்கும், சிலது 10-15 நாள் கழித்து இருக்கும், சிலது பழுக்காமலே போகும். அவன் எண்ணி போடுகிற பொழுது பழுத்த பழங்களாகவே வந்தவர்கள் வாங்கி கொண்டு செல்வார்கள், காய வாங்கி போக மாட்டான். ஏன்னா இவனுக்கு முதல்ல அந்த பழுத்த பழம் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தா அது வீணா போடும்ன்றதுனால அது சீக்கிரம் தள்ளி விடணும்னு இவன் பார்ப்போம். அதுபோல எல்லா மாங்காய்களும் ஒரே நாளில் பழுத்து விடாது, விட்டு விட்டு பழுக்கிறது. சிலது மரத்திலேயே பழுத்திருக்கும், வரும்போதே பழமாக இருக்கும். அது மாதிரி பக்குவ ஆன்மாக்கள் என்பது எல்லா உயிர்களும் எல்லா நேரத்திலையும் பக்குவம் உடையதாக இருக்கும். அது விருப்பு வெறுப்பற்ற நிலையில் சமநிலை உண்டாகுமானால் அந்த சமநிலை தான் அதனுடைய பக்குவத்தை வரையறுக்கிறது. இருவினை ஒப்பு என்று அதுதான் சொல்றார். அதனால் இந்த இருவினை ஒப்பை மாத்திரம் நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 10 நல்வினையை பாவம் செய்தால் 10 புண்ணியம் செய்தால் சரியா போயிடும் என்று அப்படியெல்லாம் நினைக்கும். அது மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் உலகத்தில் பேசிக்கொள்வார். கொன்றால் பாவம் தின்றால் மூச்சு, உயிர்களை கொன்றால் பாவம் தின்னுட்டா போயிடுதுன்ட்டான். அப்படி சரியா, அது விவசாயிகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. விவசாயம் என்று வருகிற பொழுது ஏறு கலப்பை முதலியவற்றை பூட்டு விடுகின்ற காலத்தில் பல பூச்சிகள் இறந்து போகும். அதெல்லாம் பாவம். ஐயோ, இத்தனை உயிர்களை நாம் கொல்லுகிறோமே என்று நினைத்தானால் விவசாயமே செய்ய முடியாது. எந்த உழவை செய்ய முடியும்? நான் கொலை செய்ய மாட்டேன் என்று நிறுத்தினால். ஜைனர்கள் கொல்லாமைக்காக படாத பாடுபடுகிறவர்கள். அதனால்தான் தபமென்று பாயுடிக்கு தலைபறித்து நின்றோடும் அவன் ஒன்று நெறிவழுவார் என்று எழுதுவார் சேர்க்கிறார். பாயை கட்டி கொண்டு இருப்பார்கள். காரணம் இந்த மாதிரி வேட்டி கட்டினா என்ன ஆகும், பூச்சியெல்லாம் சென்று போகும், கிருமிகளெல்லாம். தேயாது தோய்வார் என்று சொல்லுவார் ஞானசம்பந்தர். சமணர்கள் எப்படின்னா உடம்பு தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க, தண்ணியில் அப்படியே நிற்பாங்க மழை பெய்யும்.
அது அப்படியே ஒழியும் போகும், அவ்வளோதான் குளித்தல். தேய்ச்சா அந்த கிருமிகள் இறந்து போகும், அதுவும் உயிர்கள், அந்த உயிர்கள் எல்லாம் இறந்து போகும். அவ்வளவு தூரம் கொல்லாமையே அப்படி பாதுகாக்கிறவர்கள் கையில் ஒரு மயில் பீலியை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த கீழே தடவிக்கொண்டே போவார்கள், சிறிய எறும்பு ஏதாவது பூச்சிகள் கால் கொட்டு செத்து விடாமல் இருப்பதற்காக அது தடவிக்கொண்டே போவார்கள். உட்கார்ந்தால் உட்காருகிற பொழுது சில உயிர்கள் இறந்து போகும் என்பதனாலே நின்று கொண்டே உட்கார், அதுவும் ஒரு காலில் நின்று கொள்வார். ரொம்ப கஷ்டம். நானே பார்த்துருக்கிறேன், 12 மணி நேரம் ஒரு காலில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆடை அணிதல், தண்ணீரில் குளித்தல் எல்லாம் கிடையாது அவர்களுக்கு. எல்லாம் அந்த அவ்வளவுக்கு உயிர்களை கொல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களையும் அறியாமல் சில கொலைகள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. வெளியில் இருக்கிற கிருமிகளை எல்லாம் இப்படி பார்த்துள்ளோம், வயிற்றுக்குள்ளேயே இருக்கிற கிருமிகளை என்ன பண்றது? அந்த உயிர்களில் பல இறக்கின்றன, பல உயிர் வாழ்கின்றன, சொல்ல முடியாது. அதனால்தான் இந்த மாதிரி. அதனால விவசாயியானவன் கொலை செய்யாமல் விட்டு விடுவானேயானால் அவன் விவசாயம் பண்ணுறதுக்கே முடியாது. கூடுமானவர்களும் பெரிய கொலைகளை செய்யாமல் இருக்கலாமே தவிர சில சிற்றுயிர்கள் அதில் போகத்தான் போகும். ஆனால் அவன் தானியம் விளைந்த உட்பாடு அந்த தானியம் எல்லாம் கொட்டுகிறது. அந்த வயலில் நெல்லோ வரகோ கேழ்வரகோ அல்லது சோளமோ அது வயலில் கொட்டும். கொட்டினால் அந்த உயிர்கள் சில தின்னும். அந்த உயிர்கள் தின்றால் சரியா போகும். இந்த பாவம் அதைத்தான் சொன்னார்கள், கொன்றால் பாவம். அந்த கொலை செய்து செய்யப்படுகின்ற விவசாயத்தினாலே விளைச்சல் உண்டாகிற காலத்தில் அவை அந்த உயிரினங்கள் தின்பதனாலே அவைகள் மனத்தாலே வாழ்த்துகின்றன. விவசாயம் பண்ணவன் எனக்கு இவ்வளோ சாப்பாடு போட்டுருக்கான், நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த உயிர்கள் வாழ்த்தும். அதுதான் கொன்றால் பாவம் தின்றால் போட்டு. இவன் திங்கிறதுக்கு இல்லை, அந்த உயிர்கள் அந்த விளைவுகளை சாப்பிட்றதுனால அது போகும். அது சில இடங்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்னா 10 பாவம் பண்ணினா 10 புண்ணியம் பண்ணால் 2 சமமாக போயிடும். பாவத்தையும் அவன் அனுபவிச்சுத்தான் ஆகணும், புண்ணியத்துக்குரிய நற்பயனையும் அனுபவிச்சுத்தான் ஆகணும். 2ஐயும் எடை போட்டு ஒன்னோட ஒன்று சரியா போச்சுன்னு கணக்கு பண்ணுறது. வினை சட்டம் என்பது மிக விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அதனால பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கப்பெறலை. கிடைக்கப்பெறலை என்பதற்காக திருவருளுக்கு தகுதி உடையவைகள் அல்லன்னு அர்த்தம் இல்லை. உயிர்கள் எல்லா உயிர்களும் இறைவன் திருவருளை பெற உரிமை உடையவர்கள். ஆனால் அதுக்குரிய பரிபக்குவம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அந்த பரிபக்குவம் ஏற்படுத்துவதற்கு நமக்கு எவ்வளவோ சாதனங்கள் இடையில கொடுக்குது. இந்த சரீகிரி யோக ஞானங்கள் எல்லாம் படிநிலைகள், அதெல்லாம் இந்த பக்குவத்தை ஏற்படுத்தும். முதல்ல பாருங்க, சரியைன்னு சொல்லுவோம். சரியைன்னா என்ன? நல்லொழுக்கம், அடக்கமுடைமை, அழுக்காராமை, புறங்கூறாமை, பயனலை சொல்லாமை, இது மாதிரி இனியவை கூறல், செய்நன்றி அறிதல் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிற நல்ல பண்புகள். இந்த நல்ல பண்புகள் வந்தால் கொஞ்சம் ஆரம்பத்தில் இது ஒரு படி முதல்ல. அதுக்கு பிறகு வழிபாடு, அது கிரியை கொண்டு வரும். அதுக்கு பிறகு மனத்தில் தியானம், அதை யோகம்னு சொல்லணும். அப்புறம் நூறாராய்ச்சி, இந்த மாதிரி இடங்களில் நூல்களை ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து பல விஷயங்களை நாம் ஞானத்தை பெறுகிறோம். இப்படி சரீகிரிய யோக ஞானங்கள் எல்லாம் படிமுறையினாலே உயிர்களுக்கு பக்குவம் வருவதற்கு திருத்துகின்ற வழிமுறை. அதுதான் பாதம்னு சொன்னார்கள். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். நாம் நடக்க வேண்டிய முறை. பாதம் நடப்பதற்குத்தானே இருக்கிறது, இது நாம் நடக்க வேண்டிய முறை. அதனாலே நம்மை பற்றி இருக்கின்ற சில தீமைகள் மெல்ல மெல்ல விலகு. அப்போ பக்குவம் உண்டாகும். முதல்ல சரியில் இருக்கிறவனுக்கு ஒழுக்கச் சிறப்பு மேலிட மேலிட சில பக்குவம் உண்டாகும். ஒரு பொறுமை வருது பாருங்க. ஒருத்தன் நம்ம திட்டுற பொழுது திரும்பி திட்ட மாட்டோம். இவங்கிட்ட இன்னைக்கு பேச்சு கேட்கணும்னு நமக்கு தலையெழுத்து, இன்னும் பேசிட்டு போகிறான். போ நம்ம முக்காவாசிக்கிறதுன்னா
இன்னையா திட்டினேன் உன்னை விட்டான் பாரு அப்படின்ற ஒரு உணர்ச்சி வரும். இந்த உணர்ச்சி அடங்கணும்னு சொன்னால் நாம் ஒழுக்கச் சிறப்பினாலே நம்மை உயர்த்தி கொள்ளுகிற பொழுது நமக்கு பிரத்தியாரத்தில் கோபம் கொள்வதற்கு முதல்ல கோபம் வராமல் இருக்கிறதுக்கும் பழக்கம். வெயிலில் எதிர்க்க உட்காந்துருக்கேன், அவன் பேசுகிறான். முதல்ல நான் யாரிடத்துலையும் கோபப்படுறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணி அப்போ தான் அடுத்தபடி ஒரு ஆள் தாம்பரத்தில் வந்து ஏறினார். இங்கே இந்த வண்டி விழுப்புரம் போகிறதா பூஜா உட்காரு. அவன் திரும்பி ஒரு செங்கற்பட்டு தாண்டின உடனே இது விழுப்புரம் போகுமா போகிறதான்னு கேட்டான். இப்போ போகுமான்னு கேட்குறாரு. அதான் போகும்னு தான் சொன்னேனையா. அப்புறம் போச்சு விழுப்புரம் திண்டிவனம். எங்கே இது விழுப்புரம் தான் போகுதா? ஏடா சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க. இவ்வளோ நேரம் கோபம் வராதுன்னு சொன்னாங்க. இன்னமும் பொறுமையோடு இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கணும். ரொம்ப கஷ்டமாகும். சரி வியதிகளை வச்சுக்கணும். எந்த தப்பு வேணாலும் செய்யுவார், ஆனால் பொய் மாத்திரம் சொல்லாத. நீ திருடு கொலை செய்ய எதையும் பண்ணு, ஆனால் இவ்வளவுக்கு மூலாதாரம் பொய் தான். பொய் சொல்லாமல் இருந்தால் திருடி கொலை பண்ணா ஆட்டி என்ன செய்ய முடியும்? உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இந்த மாதிரி இந்த சரியை என்று சொல்லக்கூடிய அறங்களை நீங்கள் கடைப்பிடிக்கிற காலத்தில் சமதமம் என்கின்ற ஒரு நிலை உயிருக்கு உண்டாகும். அதுதான் சொல்ற எண்பகை யோக நெறியில இயமம் நியமம் என்று சொல்லுங்கிற பொழுது இயமம் அப்படின்றது அதான். அதான் சமம் தமம், எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது, எல்லாவற்றிலேயும் பொறுமையோடு இருப்பது, அவசரப்படுறது ஆத்திரப்படுறது கூடாது. கோயிலுக்கு வரும்போது கூட ஆத்திரப்படுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. எங்கே வந்திருக்கிறோம் நம்ம? நண்பர்கள் பார்த்தா சிவராத்திரி உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ண முடியல, பெரிய கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டார். ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறீங்க. நீங்கள் போய் அந்த கூட்டத்தில் போய் நெருக்கடி பண்ணாதனால இன்னொருத்தர் சௌரியமாக போய் தரிசனம் பண்ணார். அவர் பண்ணின புண்ணியத்தில் பாதி உங்களை சேரும். நீங்களும் போயிருந்தால் அங்கே ஒரு கூட்டம் இன்னும் நெருக்கடி ஆகும். அதனால கூடுமானவர்களும் உற்சவாதிகள் நடக்கிற காலத்தில் ரொம்ப நெருக்கடியை உண்டு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சாதாரண நாள்களில் போய் தினந்தோறும் தரிசனம் பண்ணாமல் நிதானமாக. நீ அவசரப்படுறீங்க. அன்று போகணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமை இருக்கணும். எல்லாரையும் போல கியூவில் போகணும், காலத்தை வச்சுக்கணும். நாம் நினைச்ச நேரத்தில் பட்டுன்னு வர முடியாது. சினிமா கொட்டாயில் 3வது படத்துக்கு மத்தியானம் 3 மணிக்கே போய் நிற்கும். ஆனால் திருக்கோயிலில் வந்து அவசரமாக சாமியை கும்பிடணும். சாப்பிட்ற போதும் சாமி கும்பிடுற போதும் அவசரப்பட்டால் உடம்பு கெடும், உள்ளம் கெடும். நிதானமாக இருந்து வழிபாட்டை செய்யணும். அந்த பொறுமை இருக்கிறவர்கள் கியூவில் இருந்து போகலாம். இல்லாதவங்க கூட்டமான திருவிழா நாள்களில் வராமல் சாதாரண நாள்களில் வந்து இறைவனை அமைதியாக நின்று எவ்வளவு நேரம் நின்று தரிசனம் பண்ணாலும் உங்களை என்னடா வாசின்னு கேட்க மாட்டாங்க. சுவாமியை நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ சொல்லுங்கள். அதனால் திருவிழாக்களில் வராதுன்னு சொல்ல, திருவிழா டயத்தில் வந்தால் அதுக்குள்ள பொறுமையை நாம் கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் அந்த இடத்துல வந்து நாம் சண்டை போட்டோம்னு சொன்னால் மற்றவர்களுடைய அமைதியை நாம் கெடுத்து விடணும். அது வழிபாட்டுக்குரிய இடம் என்பதை முதல்ல நாம் தீர்மானம் பண்ணிக்கணும். நம்முடைய அதிகார பலத்தையும் மற்றவைகளையும் அங்கே நம்மளால் நினைக்கவே முடியாது. அதுக்கு தான் அங்கேருந்து வரும்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டோம் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை எப்பேற்பட்டவர்களும் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றார். ஆகவே பக்குவம் பெற்றால் அந்த ஆன்மாவை இறைவன் உடனே அணைத்துக் கொள்ளுகிறான். அதனால சில பேருக்கு தான் இறைவன் செய்கிறான், சில பேரை கைவிட்டு விட்டான் என்று அர்த்தம் இல்லை. இதுக்கு உன்னுடைய முயற்சியின் தேவை, அவனுடைய திருவருளும் தேவை. முயற்சி மாத்திரம் இருந்தால் போராது, திருவருளும் வேண்டும். முயற்சி உடையவர்களுக்கு திருவருள் நிச்சயம் கிடைக்கும். அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் அந்த பாட்டில் நமக்கு இதுக்கு பிறகு நமக்கு 18வது பாடல் அது ரொம்ப அழகாக சொல்றாரு. இறைவன் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலேயும்
நம்மோடு இறைவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இறைவன் உடன் இருந்து செய்து கொண்டிருக்கிறார். முத்தியிலேயும் அவன் நமக்கு பெறா இன்ப பெருவாழ்வை தருகிறான். அது ரெண்டு சமயத்திலேயும் நமக்கு உடனாக இருந்து காரியப்படுகிறான். இதோ இந்த நேரத்தில் நம்மளை தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டான் என்று அர்த்தம் இல்லை. அப்பொழுதும் நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவன்தான் தருகிறான். ஏனென்றால் அறியாமையில் இந்த உயிர் இருக்கிற காரணத்தினாலே இதை தூண்டுவதற்கு சில தத்துவங்களை அவன் தர வேண்டியதாக இருக்கு. இந்த தத்துவங்களை தந்து உயிருக்கு உபகாரம் செய்கிற காரியத்தையும் இந்த உலக நிலையிலே உயிர் இருக்கிற பொழுது அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இல்லை என்றால் இந்த உயிர் என்றுமே கடைத்தேற முடியாமல் போய்விடும். ஆணவ மறைப்பில் பட்டிருக்கின்ற உயிரானது அறியாமையால் போர்த்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அந்த உயிரை எடுத்து வெளியிலே விடுவதற்காக அவன் தனு கரண புவன போகங்களை எல்லாம் தர வேண்டியதாக இருக்கிறது உயிருக்கு. அப்படி தந்து செய்வதும் ஒரு உபகாரம்தான். எப்படி குழந்தையா இருக்கிற பொழுது இந்த குழந்தையை காப்பாற்றுகிற கடமையை தாயல்லவா மேற்கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தை அப்பொழுது தானே தனக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொள்ளுமா? ஒரு பசுனுடைய கன்று என்ன செய்யும்னா ஒரு 10 நிமிஷம், அதுக்கு பிறகு சுதாரிச்செழுந்து அதுவே போய் பால் குடிக்க ஆரம்பிக்கும். அது எழுந்து நிற்கிறதுக்கு 2-3 தடவை தடமாறி பண்ணும், அப்புறம் எல்லாம் பண்ணும். அப்புறம் ஆனால் நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி வருமா? தாய் தான் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு பிறகு அது நடக்கத் தொடங்கி தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்கத் தொடங்கி உணவு இருக்கிற இடம் தெரிந்து எடுத்துக்கொள்ள தெரிந்து அப்புறம் தானே எடுத்து சாப்பிடுவதற்குரிய தெரிந்து பிறகு தான் சம்பாரித்து சாப்பிட்றதுக்கு தெரிந்து இவ்வளவும் வருகிற வரையிலேயும் யாராவது ஒரு துணை அதுக்கு கூடவே அதை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டியதாக. அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த உயிருக்கு இறைவன் இந்த உலகத்தில் செய்கிற உபகாரம். இந்த உபகாரத்துக்கு நன்றி தெரிவிப்பது தான் நாம் தினந்தனம் வந்து போகிறோம். சுவாமி, எங்களுக்கு இவ்வளவு வசதிகளையும் செய்து கொடுத்து என்னை உலாவ விட்டிருக்கிறாயே, அதற்கு உனக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்பதுதான் திருக்கோயிலுக்கு நாம் வருதே தவிர நாம் ஏதோ சில கோரிக்கையை வச்சு பிரார்த்தனை நிறைவேற்றணுன்றதுக்காக வேண்டத்தக்கது அறிவோய் நீ. எனக்கு என்ன வேணும்ன்றது இறைவனுக்கு தெரியாமலா இருக்கும். நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இதுக்கு வருகிறோம். வாழ்த்த வாயும் நினைக்க வடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் கொடுத்திருக்கிறானே, அதுக்காகத்தான் அவனுக்கு நன்றி தெரியும். உண்ணுவதற்கு வாயும் உரைப்பதற்கு நாக்கும் அவனுக்கு கொடுத்து அவனை உலகத்தில் உலாவிட்டான். இதுதான் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டு இருந்த எமை. உயிரினுடைய ஆரம்பகால நிலைமை அறிவு இல்லாத கண் இல்லாத ஒரு குழந்தையைப் போல இந்த உயிர் ஆரம்பத்தில் இருந்தது. இதற்கு உடல், உலகம், ஏனைய பொருள்கள், தத்துவங்கள் இதையெல்லாம் கொடுத்து உலகத்தில் அதை உலாவும்படியாக செய்திருக்கிற காரியமே இறைவன் செய்த நலம். அந்த நலத்தையும் நினைத்து பார்க்கிறார். அதுக்கு பிறகு இந்த உயிருக்கு தக்க பக்குவம் ஏற்படுகிற பொழுது தன்னுடையதாக அந்த உயிரை ஆக்கி கொண்டு அதற்கு மிகப்பெரிய உயர்ந்த வாழ்வை, அழியாத வாழ்வை இறைவன் தருகிறான். அந்த முத்தியிலே அருளுகின்ற நிலை இது பெத்தத்திலே கட்டிலே அருளுகிற நிலை. கட்டிலே இருக்கிற பொழுது இறைவனுடைய உபகாரம் இருக்கிறது, கட்டை விட்டு நீங்குகின்ற பொழுதும் வீடுவேற்றிலேயும் இறைவனுடைய உபகாரம் இருக்கிறது. அந்த ரெண்டு உபகாரத்தை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அந்த பாட்டு. அதுக்கு பிறகு 19வது பாடு பாருங்க. தர்ம அதர்ம தலை நின்று ஆழ்வேனை புண்ணிய பாவங்களிலேயே நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை செய்தால் புண்ணியமா, இதை செய்தால் பாவமா தெரியல, இதே விவகாரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவனை கருமா கடல் விடமுன் கண்ட பெருமான் திருவண்ணை நல்லூர் சுவேதவனத்தான் ஒரு என்ன வந்து என்னை முற்று எடுத்தான், என்னை தூக்கி காப்பாற்றினான், என்னை பவத்தில் சேரா வகை எடுத்தான். பிறவியில் திரும்பியும் பிறவி பெருங்குழியிலே நான் விழாதபடி அந்த மெய்கண்டான் என்னை மேலே தூக்கி நிறுத்தி காப்பாற்றினான் என்று அந்த அதிசயத்தை எடுத்து இப்படி ஆச்சாரிய மூர்த்தமாக திருமேனி கொண்டு எழுந்தருளி பாசத்தை சேதனம் பண்ணி தன்னுடைய கருணை ஆகிய உண்மை ஞானத்தை
தனக்கு அனுக்கிரகித்த மெய்கண்டாரை ஆச்சாரிய முறையிலே அருணந்தி சிவாச்சாரியார் வழிபாடு செய்கிற பாடல் 20வது பாடலாக கொண்டு வருது. கடைசியில் இறைவன் என்ன செய்கிறார்? என்னை அவனோடு அணைத்துக் கொள்கிறார். எப்படின்னா, நானும் அவனும் உண்டாய்விடவில்லை, நான் இல்லாமல் போகும்படியாக செய்துவிடவில்லை. என்னையும் தன்னையும் தனித்தனியாக பிரித்து 2ஆ வச்சு செய்யலை. 2 என்கிற முதற்பொருள் கெடாத வகையில், ஆனால் 2 என்று பார்க்க முடியாத வகையில் அவன் செய்தான். அதுதான் சொல்றான், ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் என்றாகாமல். 2ம் ஒன்றா போயிடவும் இல்லை, நானும் இறைவனும் ஒன்றாய்விடவும் இல்லை, நானும் இறைவனும் வெவ்வேறாக தனித்தனியாக நிற்கவும் இல்லை, நானும் இறைவனும் ஒன்றும் இரண்டுமாகவும் இல்லை. எப்படி? பொருள் வகையால் 2, கலப்பினால் 1 என்கின்ற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இதுக்காக தான் நம்ம கடைசியாக அந்த ஓமை சொல்வது தாழ்தலை என்று. தாழ் தலை 2 சேரும் பொழுது அந்த இழ் என்று இதில் ஒரு எழுத்து குறைகிறது, அந்த தா என்பது அதில் ஒரு எழுத்து குறைகிறது. 2ம் சேர்ந்து தாடலை. அப்போ இள்ளும் தாவும் சேர்ந்து டாவானதுனாலே அது 1 என்றும் சொல்லலாம். தாவும் லையும் இருக்கிறபடினால 2 என்றும் சொல்லலாம். ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் என்று ஆகாமல் என்னது பெருமைகளையெல்லாம் தன்னுள் அடக்கி கொண்டு தனது பெருமைகள் அனைத்தையும் கொடுக்காவிட்டாலும் என்னையும் இருப்பவனாக ஆக்கினான் அந்த இறைவன் என்றார். ஆக இறைவனுடைய நலன்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் இறைவனால் பெறுகின்ற இன்பத்தை எல்லாம் நான் அனுபவிக்கக்கூடியவனாக ஆய்விட்டேன். அதனால இறைவனைப் போல ஐந்தொழில் செய்யவில்லை, இறைவனைப் போல எல்லாவற்றையும் உணரக்கூடிய தன்மை உடையவனாக இல்லை. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. தன்னது பெருமை தாக்கானாயினும் என்பது அந்த வார்த்தையில் அவன் சொன்னார். தன்னுடைய பெருமையெல்லாம் எனக்கு கொண்டு வந்து சேர்க்காமல் போனாலும் என்னது பெருமைக்கு குறைவு ஏற்படாதபடி அவன் செய்து கொண்டான். என் கௌரவத்தை கெடுக்காமல் என்னை நானாக இருக்கும்படியாக செய்து காண்பித்திருக்கிறான் என்று சொல்லி அந்த பெருமான் தனக்கு செய்த உபகாரத்தை பாராட்டுகிறார். வினாக்களை கேட்டுவிட்டு விடைகளை தேடி அலைகிற பொழுது இப்படி இறைவன் தனக்கு எப்படியெல்லாம் உபகாரம் செய்தார் என்பதைத்தான், அதற்காக இறைவன் தன்னை பாதுகாத்த காரியத்தை சொல்லுவதுதான் அடுத்தபடி ஒரு நூல் எழுதினார், போற்றி பகருடைய. போற்றுதல் என்பது பாதுகாத்தல் என்றார். தன்னை இறைவன் பாதுகாத்ததை சொல்லும். ஆரம்பத்திலிருந்து ஆன்மா சரித்திரம் அதில் சொல்லப்படும். ஆன்மாவானது ஆரம்பத்திலிருந்து இந்த உயிரானது எப்படியெல்லாம் இருந்து கடைசியாக எப்படி போய் முடிகிறது என்பதை ஒரு கதை போல சொல்லிக் கொண்டு போகிறார். அதன் போற்றி பகருடை, இறைவனை போற்றி செய்கின்ற பகருடை, ஆன்மாவை இறைவன் பாதுகாத்ததை சொல்லுகின்ற பகருடை அப்படின்னு. ஆன்மாவை இறைவன் போற்றுதல் பாதுகாத்தல் செய்தல். போற்றுதல் தோத்திரம் செய்தல் என்றும் அர்த்தம். இறைவனை தோத்திரம் செய்கிறார். நீ இப்படியெல்லாம் என்னை பாதுகாத்தாய் அல்லவா என்பதை நினைத்து அந்த போற்றுதல். யாரை பார்த்து தோத்திரம் செய்வோம்? நமக்கு ஏதாவது உபகாரம் செய்தால்தான் அவரோட தோத்திரம். இல்லை பின்னால் உபகாரம் இடத்துல வாங்கலாம்ன்றதுக்காகவாது தோத்திரம். 2ம் இல்லைன்னா அவனும் இதனால் நமக்கு உபயோகம் இல்லைன்னா யாரும் போற்றுவோம். இறைவனால் பெறக்கூடிய உபகாரத்தை நினைத்து போற்றுதல் உண்டு. ஆனால் அவன் செய்த உபகாரத்துக்கு நாம் போற்றி செய்ய வேண்டும். இந்த போற்றி என்ற சொல் பாதுகாத்தல் என்ற பொருளிலேயும் வரும், வணக்கம் என்ற பொருளிலேயும். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, வணக்கம் என்ற பொருளில் இந்த போற்றி புகழுடையில் இறைவன் உயிரை எவ்வாறு பாதுகாத்தான் என்பதை ஆரம்பத்திலிருந்து அந்த உயிரை எப்படி என்று பாதுகாத்தான். மேலும் நாம் அடுத்த வகுப்பிலிருந்து போற்றி புகழுடைய பார்க்கலாம். என்னாண்டே சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி.